कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदहम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिन् श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गान् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वदृष्टं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं भाष्ववारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसाधासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं दयत्यासतसन्त्रासध्वंसविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. ஸ்ரீயப்பதியான பகவான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னே எடுத்த அவதாரம் ராமாவதாரம். நேத்தி யஜ்ஞ சம்ரக்ஷண பார்த்தோம். யஜ்ஞ சம்ரக்ஷகன் சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தான். அவர் எப்படி விஸ்வாமித்திரருடைய யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணேர் அப்படின்னும் அப்பா சொன்னேர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக அவரோடையே இருந்து வினயத்தோட ஒவ்வொரு சரித்திரமும் கேட்டுட்டு வந்தேர். அதுல நம்ம முதல்ல பார்த்தது கங்கா பிரவாகம், கங்காவுடைய உற்பத்தி. அதுலேயும் பகவான் எப்படின்னா அவர் இந்த குழந்தையினுடைய பாத தீர்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டே விஸ்வாமித்திரர் சொல்றார். ஆனா ராமர் என்னன்னா அவருடைய பித்ருக்களுடைய சரித்திரம் அப்படின்னு அந்த பாவத்தோட சகர சக்கரவர்த்தியுடைய சரித்திரம் அப்படின்ற இதுல கேட்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அகல்யா சாப விமோச்சனமும் பார்த்தோம். எப்படின்னா ஊரே என்னென்ன பேசியிருப்பாளோ ஆனா அந்த அகல்யாவை பதித பாவனமாக ஆக்கினேர். கௌதம மகர்ஷியே அகல்யாவுடைய பர்த்தா நான் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையாக அப்பேற்பட்ட பண்ணேர் ரெண்டு பேருமாக சேர்ந்து பூஜிச்சா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தனுர்பங்கம் பண்ணி சீதா கல்யாணம். இயம் சீதா மமசுதா அப்படின்றதுக்கே பெரியோர்கள் திருக்குழந்தை ஆண்டவர் 32 அர்த்தங்கள் எடுத்து காமிச்சிருக்கேன். அதுக்குன்னே தனியா புஸ்தகங்கள் கூட அந்த காலத்துல போட்டிருக்கா. அப்பேற்பட்ட அர்த்தங்களுடைய அந்த கல்யாண வைபவம், சீதா கல்யாண வைபவம் வரைக்கும் நேற்று பார்த்தோம். எல்லாருமே சந்தோஷப்பட்டா, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றா. அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா இவர் சாட்சாத் எம்பெருமான் தான். ஆனா இந்த அவதார ரூபத்திலே இருக்கும் பொழுது எல்லா பெரியோர்களும் ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கு அடுத்தது ஜனக மகாராஜர் கல்யாணம் ஆயிடுத்து, சீதனங்கள்லாம் கொடுத்து அனுப்புறார். எல்லாம் வண்டி வண்டியா ராஜாவாச்சே, எத்தனை சீதனங்கள்லாம் எடுத்து சந்தோஷப்பட்டு, என்னதான் இருந்தாலும் பெண் அனுப்புறதுன்றது எல்லா அம்மா அப்பாக்குமே ஒரு கஷ்டமான விஷயம். அந்த பிரியா விடை அப்படின்னு சொல்லுவா. எல்லாரையும் சொல்லி சீதைக்கு நல்லதெல்லாம் எடுத்து சொல்லி எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி அங்க மங்களாசாசனங்கள்லாம் பண்ணி அனுப்புறேன். அப்படி இவா வந்துட்டு இருக்க வழியிலேயே திடீர்னு பரசுராமர் எதிர வந்தேர். அந்த பரசுராமர் என்ன பண்ணேர், யார் இந்த ராமர், அப்பேற்பட்ட சிரேஷ்டம் என்ன, அவர் நிறைய தலைமுறையான க்ஷத்ரியர்களை வதம் பண்ணிட்டார். ஏன்னா க்ஷத்ரியர்கள் யதா ராஜா ததா பிரஜான்னு ஒரு ராஜா எப்படி இருக்காளோ மக்கள்லாம் அப்படி இருப்பா. இந்த அதர்மம் பண்ற க்ஷத்ரியர்கள் எல்லாம் அவர் பிடிக்காம 21 தலைமுறை க்ஷத்ரியர்களை யாரையுமே விடாம எல்லாரையுமே வதம் பண்ணிட்டார். சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது குங்குமஸ்தாச கைஹி அப்படின்னு எல்லாருக்கும் ரத்தம் அப்படியே அடிச்சு எல்லாரையுமே தள்ளிட்டார். ஆனா அந்த அவர் இருக்கிற காலத்திலேயே தசரதர் ஜனகர்லாம் க்ஷத்ரியர்கள் இருந்தாலேன்னா இவாள்லாம் தர்மாத்மா. அதனால இப்பேற்பட்ட ராஜாக்கள் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். மற்ற யாரா இருந்தாலும் அதர்மம் அப்படின்னு பண்ணாலே அந்த ராஜாக்களை வதம் பண்ணிட்டு வந்தேன். இப்ப ராமரை பத்தி கேட்டுட்டு அவர் வர்றார். என்னவோ பெருசா தாட்டகா வதம், சுபாகுவெல்லாம் வதம் பண்ணானாமே,
சிவதனுர் பங்கம் பண்ணேராமே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் ஒரு தனுஷ் எடுத்துன்னு வரேன், விஷ்ணு தனுஷ், இந்த தனுஷை இவன் எடுக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு படு வேகமாக கோபத்தோட வரும் பொழுதே, அப்பதான் கல்யாணமாகி குழந்தைகளை ஆசிண்டு போற சமயத்துல இந்த மாதிரி என்னன்னு தசரத சக்கரவர்த்தி பரசுராமரை பார்த்தவனையே சேவிக்கிறார். நீர் வந்து குழந்தைகளுக்கு மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு, எங்க அந்த ராமன் கோபமா வரேர். அவருடைய கோபத்தை பார்த்தே எல்லாருமே அந்த இடத்துல மூர்ச்சி ஆயிட்டாலாம். கிருத்து ஹரசி கரி கந்து கவிகிருதி முக ஜகதுரந்துத ஜித ஹரிதந்த தந்த தந்துரோதந்த தசவதன தமன குசல தசதக புஜ முக நிருபதி ருதிர கரபரித பிருதுதர தடாக தர்ப்பித பித்ருகுபதி சுகதி விஹரதி நதி பரிடிஷு பரிகா அப்படின்னு வந்து கார்த்தவீரியன் அப்படின்னு ஒருத்தன், அவன் வந்து ராவணனையே ஜெயிச்சான். அந்த கார்த்தவீரியனை பரசுராமர் வந்து அவனை வதம் பண்ணிட்டார். அப்போ அந்த பரசுராமருக்கு ராமர் வதம் பண்றார் அப்படின்னா ராமர் வந்து கர்வ பங்கம் பண்றார். பரசுராமருமே சாட்சாத் பகவானுடைய அவதாரம் தான். ஆனா பகவானுடைய அவதாரம்னு சொல்லச்ச பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. பரசுராமர் வந்து ஆவேச அவதாரம் அப்படின்னுவா. ஆவேச அவதாரம்னா ராமன் மாதிரி பரிபூர்ணமான பகவத் அப்படி அவதாரம் இல்லை. அவர் அவதாரம் பண்ண உடனே அந்த சக்தியை கொடுத்து அவர் இதுல பகவான் பிரவேசிச்சு கொஞ்ச நாள் இருந்திருக்கார். அந்த அதர்மம் பண்ண சத்திரியால வதம் பண்ணும் பொழுது அவருள்ள அவர் ஆவேசம் ஆயிருக்கார். இப்ப அந்த காரியமானவுன்னா இனிமேல் அந்த அவர் ஆவேசத்திலேருந்து அவர் பூர்த்தமா வெளில வந்துடணும். அதனால அவருக்கு வந்து அந்த அஜ்ஞானம் வந்துருது. இந்த ராமர் யாருன்னு தெரியல. அவர்கிட்ட வந்து இந்த விஷ்ணு தனுஷை கொடுத்து இதை எடுத்து பார் அப்படிங்கிற, அதையும் ராமர் வந்து கைகளை குவித்து நீ சொன்னா சரி நான் செய்யறேன் அப்படின்னு வினயத்தோடையே அந்த விஷ்ணு தனுசையும் அவர் எடுத்த அந்த அழகை பார்த்தே ராமா தசரதே வீரா வீரியதே ஸ்ரூயதே பூதம் தனுஷோ பேதனம் செய்வ நிகிலேன மயா ஸ்ருதா அப்படின்னு அந்த அழகிலேயே அவர் பார்த்தே நீர் யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன். பலான மம புத்திராணாபியாம் தாத்து மர்ஹசி அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்றாரு, என்னுடைய குழந்தை பாவம், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னா கூட இவர் அதெல்லாம் கிடையாது, அவன் எப்படி சிவதனுர் பங்கம் பண்ணானோ அதே மாதிரி இதையும் எடுத்து காட்டட்டும் அப்படின்னு சொல்லும் போதே அவ எல்லாம் பயந்து மயங்கிடுறா. ஆனா இவர் அந்த கோதண்டத்தை பிடிச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு பரசுராமருக்கு, ஆஹா இது யாருன்னு நான் பூர்ணமாக தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வா சுசேதம் தனுஷேஸ்ய பராமர்ஷாத் ஸ்வஸ்திதேஸ்து பரம் தபஹ அப்படின்னு அக்ஷயம் மதுஹந்தாரம், அக்ஷயமா அழியாத பரம்பொருள்னு நான் தெரிஞ்சின்றேன் உண்மை அப்படின்னு. புண்ணியாத்மா ராமபானம் அது எல்லாமே வந்து என்ன பண்றாருன்னா, ராமர் பானத்தை எடுத்துட்டு அப்போ ஏதாவது ஒரு எடுத்தா பிரயோகம் பண்ணாம அதை திருப்பி வைக்கக்கூடாது. அப்போ இவர் வந்து கேட்கிறார், நீ சொன்னேர் நான் எடுத்தேன், இப்ப இந்த அம்பை நான் வந்து எதுல பிரயோகம் பண்றது அப்படின்னு கேட்கிறேன். பரசுராமர் சொல்றார், என்னுடைய புண்ணியத்தெல்லாம் எடுத்துட்டு வரும் அப்படின்னு. புண்ணியத்து மேல அந்த பானத்தை போடும், புண்ணியத்தை நான் உமக்கு உன்னுடைய பானத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எடுத்ததை திருப்பி வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும் பொழுது புண்ணியங்களை கொடுக்குறேரே அப்படின்னா எப்பயுமே ஒண்ணு இருக்கு, பாப்பங்கள்னால நம்ம நரக்கத்துக்கு போறோம், புண்ணியங்கள்னால என்னன்னா நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போறோம். ஸ்வர்க்கத்துக்கு தான் போறோமே தவிர திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு திருப்பி வர வேண்டியதுதான். ஸ்வர்க்கத்துல என்னன்னா எத்தனை நாள் புண்ணியம் பண்ணமோ அதை அனுபவிச்சுட்டு அது வரைக்கும் தான் வந்து இருக்கலாம், திருப்பி பூமியில தான் வந்து விழணும். ஆனா அதனால புண்ணியமும் பாப்பமும் என்னன்னா பகவத் சரணாரவிந்தத்துல விழறதுக்கு தடையாக இருக்கு. பகவான் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு போனோம்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே இல்லாம இருக்கணும். அப்படின்னா என்னன்னா பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி நீர் என்ன வந்து சேர்த்துக்கு வரும் அப்படின்னு. அதனால அந்த புண்ணியத்தை அவர் சமர்ப்பிச்சிடுறாராம். அந்த விஷ்ணு தனுஷ ராமர் வந்து அந்த இடத்துல எல்லாரும் மயங்கி ஊந்துட்டா இல்லையா, அப்ப வருண பகவான் அங்க வரையர் ராமரை கைகள் குப்பித்தார். அந்த பானத்தை அந்த வருணன் கிட்ட கொடுத்து வைக்கிறார். அந்த வருணன் வந்து இந்திரன் கிட்ட கொடுத்தார், இந்திரன் அகஸ்தியர் கிட்ட கொடுத்துட்டார். ஏன்னா இந்த பானம் தான் நாளைக்கு ராவண வதத்துக்கு உபயோகப்படணும். இவர் வந்து தண்டகாரண்யம் போகும்பொழுது ஒவ்வொரு ரிஷிகளா சேவிச்சுட்டு போகும்போது அங்க ஒரு வாட்டி அகஸ்தியரை வந்து சேவிக்க போறார். அப்போ அகஸ்தியர் இந்த விஷ்ணு தனுஷை கொடுக்க போறார், அதுக்காக இப்பயே அதை கொடுத்துட்டார் அப்படின்னு. அப்பேற்பட்ட இதாச்சு. அதுக்கப்புறம் பரசுராமரும் ரெண்டு தம்பதிகளும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. இப்போ அயோத்தியா பிரவேசம், கல்யாணம் ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாளுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அயோத்தியால அந்த அவளுக்கெல்லாம் எப்படி இருக்கும். ஏன்னா
இந்த நம்ம காலம் மாதிரி இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எல்லாருமே மக்களால் அங்கே போக முடியாது. ஒரு ஊரே எல்லாருக்கும் ஆசை, ராமனை எல்லாருமே தன்னாட்டு குழந்தையாக தான் பார்ப்பான். கல்யாணமும் ஆயிடுத்து அப்படின்னு உடனே எல்லாருமே அந்த தம்பதி எப்படின்னா அயோத்தியிலேயே ஒரு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி அங்கே ரத்தத்தில் வந்து ராஜவீதியில் வந்து அவள் நேர சபையில் வந்து எல்லா மக்களும் வந்து அவளை பார்க்குறா. அப்படி அங்கே இருக்கிற பெரியோர்கள் எல்லாமும் அவளை ஆசீர்வாதம் பண்ணுறா. கௌசல்யா சுச்ச சுமித்ராச்ச கைகேயாச்ச சுமத்தியமா அப்படின்னு கௌசல்யா சுப்ரஜா கைகேயி தசரத சக்கரவர்த்தி எல்லாம் அவளுடைய நடுவுல இவர் வந்து எல்லா மக்களும் புஷ்ப வருஷம் பண்றார். பிரியாது சீதாராமஸ்ய தாராஹ பிரீதிகிருதா இதி குணத்ருபா குணோச்சாபி பிரீதி பாரியாபவர்ததா அப்படின்னு எப்படி இருக்கு இவாளுடைய 12 வருஷம் சகல சௌக்கியமாக தம்பதிகளாக இருக்கலாம். ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் அப்படின்னா கல்யாணம் ஆனோன்னு நம்ம முதல்ல அந்யோன்யமா இருப்பா, கொஞ்சம் கொஞ்சமா சண்டை ஆரம்பிக்கும். ஆனா இவாளுக்கு ஒரு நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் இன்னும் 2 மடங்கு பிரேம இன்னும் அதிகமாகவே ஆறுது அப்படிங்கிற. தஸ்யாப்ச பர்த்தா த்விகுணஹா ஹிருதயே பரிவர்த்ததே 2 மடங்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா இவாளுடைய அன்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா தர்மம் அவர் சொன்னார் இல்லையா, தர்மச்சாரினஹா 2 பேரும் ஒவ்வொருத்தர் தர்மத்தினால் இருக்கிறதுனால 2 பேருக்கும் அந்த லட்சியமே அப்படின்னு எல்லாருக்கும் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ஏக லட்சியம் தயாயாகனு பகவானுக்கும் தாயார் பெருமாள் தாயாருக்கும் 2 பேருக்கும் ஒரே லட்சியம்தான். என்னன்னா சகல ஜீவர்களையும் எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்ற ஏக லட்சியம் தான் அவளுக்கு. அதனால ரொம்ப ஆச்சரியமா எப்படின்னா அவ 12 வருஷம் எப்படி இருந்தா அப்படின்னு வால்மீகி மகர்ஷி சொல்லச்ச விபுகு ஸ்ரீயா விஷ்ணுகு அப்படின்னு சாட்சாத் லக்ஷ்மி ஸ்ரீமன் நாராயணர் போல 2 பேரும் அப்படி இருந்து அயோத்தியால இருந்தா அப்படின்னு. அப்போ தஸ்ய பூயா விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா ஜனகரும் அவ 2 பேரையும் அனுப்பும் போது இவா வந்து லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லியே கைகளை குவித்து அனுப்புறேன். இது வரைக்கும் பாலகாண்டம் முதல் பாலகாண்டம் பூர்த்தி. இனிமேல் அயோத்தியா காண்டம், அயோத்தியால கல்யாணம் ஆகி இருக்கிறது இங்க இருந்து ஆரம்பம். அயோத்தியா காண்டம் ஆரம்பமே வால்மீகி என்ன பண்றாருன்னா இந்த அயோத்தியா காண்டத்துல முக்கியமே பரத சத்ருக்னர்கள் தான். அவ தான் வந்து பாதுகா பட்டாபிஷேகம் பண்றா. அதனால எடுத்த உடனே அவளை பத்தி ஆரம்பிக்கிறேன். கச்சதம் மாதுல குலம் பரதே நமஹாத்மனா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீதஹ பிரீதி புரஸ்கிருதா அப்படின்னு அவர் மாமா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அவர் வந்து கொஞ்ச நாள் பரத சத்ருக்னால வந்து அவருடைய கைகேய தேசத்துக்கு அனுப்புங்கோ அப்படின்னு கேட்கிறார். அவர் தம்பதியாக எப்பயுமே ராமர் அப்படின்னா உடனே கூடவே லக்ஷ்மணன் எப்படி புறப்பட்டுருவாரோ பரதன் கிளம்பினா சத்ருக்னன் கிளம்பிடுவார். அதனால இவா 2 பேருமா சேர்ந்து கச்சதா அம்மா துலகுலம் அப்படின்னு கைகேய தேசத்துக்கு அங்க போய் இருந்தாலாம். சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹா அப்படின்னு சத்ருக்னனை நம்ம நேத்தே பார்த்தோம். நித்திய சத்ருக்னர் அவர். நித்திய சத்ருக்னா சகல இந்திரியத்தையும் ஜெயிச்சவர். அவருக்கு பரதன் அந்த பகவானுக்கு கைக்கரியும் பாகவத கைக்கரியும் தவிர வேற எதுவுமே தெரியாது, அப்படி இருந்தவர். அப்போ இப்படி 12 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஆச்சரியமா ராஜ்யங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப தசரதர் ஒரு நாள் தன்னுடைய இதுல இருந்து அரண்மனையில இருந்து யோசிக்கிறேன், பகுகாலம் ஆயிடுச்சு, எனக்கும் வயசாயின்றே இருக்கு, இப்பயாவது நம்ம வந்து நம்மளுடைய குமாரர் பெரிய ஜேஷ்ட புத்திரன் ராமனுக்கு எப்படியாவது யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும். எத்தனை நாள் தான் நானே இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறது. ராமனோ அவ்வளவு ராஜ்யத்தை அவர் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கை இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு இருந்தேன். அப்போ தசரத சக்கரவர்த்தி நேர அந்த தர்பாருக்கு வர, அங்க மந்திரிகள்லாம் இருக்கா, எல்லார் முன்னாடியும் விண்ணப்பம் பண்ணணும், மக்களுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணணும்னு. அங்க வந்து ரகுவம்சத்துல வந்து ராஜா அவளுடைய ஜேஷ்ட புத்திரன் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்றது தான் தர்மம். அப்படித்தான் இத்தனை வருஷமா இத்தனை யுகமாவும் நடந்துட்டு இருக்கு. இருந்தா கூட தசரதர் என்ன நினைக்கிறாருன்னா ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க முன்னாடி மக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு. அன்னைக்கே அந்த காலத்திலே டெமோக்ரஸி நம்ம இப்ப சொல்றோம் ஓட்டிங் எலெக்ஷன்ல. ஆனா எத்தனை யுகத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, அப்பயே தசரதர் என்ன சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் ரகுவம்சத்துல முதல் பையன் தான், கேட்கிறவா யாரும் கிடையாது. அப்படி இருந்தா கூட மக்களை எல்லாரையும் சந்திச்சு கேட்கணும் அப்படின்னு சபையில எல்லாரையும் வர சொல்றேன். முக்கியமான மந்திரிகள் ரிஷிகள் எல்லாரும் வரா, மக்கள்லாம் வரா. அப்ப கேட்கிறேன், இதம் சரீரம் லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய சரதாஹிதம் பாண்யஸ்ய தாபத்ரஸ்ய சாயயாம் ஜரிதம் மயா பிராப்ய வருஷ சஹஸ்ராணி பகூன்யா ஜீவிதா அப்படின்னு பல வருஷம் ஆயிடுத்து.
என்னுடைய கூந்தல்கள்லாம் பார்க்கும் பொழுது நிறைஞ்சு போயிடுத்து, வெள்ளையாயிடுத்து. மேலே கொடை எப்பயுமே இந்த வெண்கொடையில் இருக்கிறதுனாலையோ என்னவோ, அதனால இந்த சிம்ஹாசனத்தை இப்பயாவது கொஞ்சம் அடுத்த வாழ்க்கை விட்டு கொடுக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னு. ஜீர்ணஸ்ய சரீரஸ்ய விஸ்ராந்திம் அபிரோச்சையே, எனக்கு கொஞ்சமாவது விஸ்ராந்தி வேணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், ராமர் அப்பேற்பட்டவர், அந்த ராமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் எனக்கு அப்படின்னு. தம் சாந்திரமிவ புஷ்யேன யுக்தம் தர்மவிருதாம்பரம் அப்படின்னு. இந்த புஷ்ய மாசம், இந்த மாசம் ராமனுக்கு ஜாதகம்படி அது ஆச்சரியமான நட்சத்திரமாக இருக்கு. அந்த நட்சத்திரத்துல ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், பண்றேன்னு சொல்லல, பண்ணலான்னு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாம் சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு. எவ்வராஜ்யேன யோக்யஸ்மின் பிரீதஹ புருஷ புங்கவம் அனுரூஹஸ்ய வைநாதோ லக்ஷ்மீவா லக்ஷ்மணாக்ரஜா அப்படின்னு. லக்ஷ்மணாக்ரஜன் அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு முன்ன இருந்தவர், ராமருக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், நீ சொல்லணும் அப்படின்னு உடனே எல்லாருமாக சேர்ந்தாலாம். நீங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே குரல தர்பார்ல எப்பயுமே கத்தக்கூடாது, இருந்தா கூட சந்தோஷம் எல்லாருக்கும். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரவிரதானனம் அப்படின்னு எல்லாரும் இச்சாமோஹி மகாபாகும், எல்லாம் சந்தோஷம், எங்களுக்கும் இது சம்மதம், எங்களுக்கும் இது சம்மதம் அப்படின்னு. கஜேன மகதா, அப்பேற்பட்ட கஜ யானை மேல அந்த வெண்குற்ற கொடைக்கு கீழே அந்த ராமன் உட்கார்ந்து ஆச்சரியமாக வருது, எங்களுக்கும் ஆசைதான் ராஜாவாக, எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் அப்படின்னு அத்தனை பேர் ஓட்டு போட்டாச்சு. அப்போ ஒரே சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சா, ஆஹா ராமன் ராஜாக்கு போறா. ஏன்னா ராமன் அப்பேற்பட்டவர், பிரிய தர்சனகா அப்படின்னு பார்த்தோம், குணத்துல அப்பேற்பட்டவர். ஒவ்வொரு அந்த போம்பொழுதும் ஒவ்வொரு கிரகத்திலையும் எல்லாரையும் விசாரிப்பேராம், எப்படி இருக்கீங்கோ என்ன என்ன அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் மொத்தவாக்கிட்டு தான் ராஜாவுடைய குமாரன். ராஜா கூட சில பேர் இருப்பார், ராஜாவுடைய குமாரர்கள் எப்பயுமே தன்னை இது காட்டிக்குப்பார், அவ்வளவு சீக்கிரம் எல்லாரோடையும் பேச மாட்டார். ஆனா ராமரோ எல்லா ஊர்ல யாராவது ஒரு குழந்தைக்கு ராத்திரி உடம்பு சரியில்லைன்னா கூட அவர் தூக்கம் வராதான், அதை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு போவேர். அப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டான். உடனே தசரத சக்கரவர்த்திக்கு சபையில கத்தக்கூடாது, கத்திட்டா இருந்தாலும் அவர் புரியறது சந்தோஷத்துதான்னு. ஒருவேளை தசரதர் இப்போ சிம்ஹாசனத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்றது உங்க எண்ணமோ, சீக்கிரம் பா இப்படியாவது இந்த தசரத சக்கரவர்த்தி சிம்ஹாசனத்தை விட்டு அனுப்பணும்னு இத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்களா அப்படின்னா. உடனே மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் லஜ்ஜை, ஐயோ அது எங்களுடைய எண்ணம் இல்லை ராஜா, 24,000 வருஷம் தர்ம பரிபாலனம் பண்ணியிருக்கேன், உம்மகிட்ட எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தில், அவரே கேட்கிறார், என் ராஜ்யத்தில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்கிறார். உம்முடைய ராஜ்யத்துல நாங்க சக்கல சௌக்கியமாக இருந்தோம், ஒரு குறையும் உங்களுடைய ராஜ்யத்துல இல்லை. ஆனா ராமருடைய குணம் எங்களை இழுத்துருச்சு. ராமர் இவா சொல்றாராம், ராமர் உமக்கு தெரியல, ராமருடைய குணம் எங்களுக்கு தெரியும், ராமர் அதிகமா நாங்க தான் மக்களோட தான் அவர் இருக்கார், உம்மோட இருந்து நாய்க்கு. இவர் பார்க்கிறார், வேத்தினடா விஸ்வாமித்திரர் வரையர், திடீர்னு வரையர், உமக்கு உன் பையனை பத்தி புரியலைங்கிறார். இன்னைக்கு மக்கள்லாம் சொல்றா உமக்கு உம பையனை பத்தி புரியலையே அப்படின்னு. எல்லாரும் ஏன்னா நமக்கு கிடைச்சது வால்மீகி ராமாயணம் தான், அந்த ஊர்ல இருக்கிறவா அவாவாளுக்கு ராமாயணம், எல்லாம் எல்லாருமே ராமனை நேர்ல பார்த்துருக்கா, அத்தனை விதமான வால்யூம் ஆஃப் ராமாயணம் அங்க இருக்கு. ராமஹா சத்புருஷோ லோகே சத்ய தர்ம பராயணஹ, ஒவ்வொருத்தர் சொல்றா ராமரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு. தர்மஜ்ஞஸ்ய சத்யசந்தஸ்ச சீலவான் அனுசூயகஹ பிரியவாதி ச பூதானாம் சத்யவாதி ச ராகவஹ, அவர் சத்யவாதி, அவர் பிரியவான், அவர் தர்மஜர், சத்யசந்தர் அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ராமாயணத்தை சொல்லி ராமாயணத்தை சொல்றார். தசரதர் சந்தோஷப்படுறார், ரொம்ப சந்தோஷப்பட்டு சுமந்திர சபைக்கு ராமர் சபைக்கு ஆஷிண்டு வா அப்படின்னு சொல்றார். ராமர் தர்பார்ல ராஜா இருக்கான்னா அவருக்கு தெரியும், சுமந்திரர் வரேர் அப்படின்னாலே அப்பா ஆக்ஞாபனம் பண்ணியிருக்கா, அதனால டக்கு டக்குன்னு ஒரு க்ஷணம் அப்படியே கிளம்பினவுடனே சுமந்திரர் வரேர், இந்த மாதிரி ராஜா கூப்பிட்டார் அப்படின்னு உடனே அந்த தேர்ல ஏறி அவர் வழா, மக்கள்லாம் இருக்கா, மக்களுக்கு அதுக்குள்ளேயே நியூஸ் போயிடுது ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம், அதனால கூப்பிட்டுருக்கான்னு ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லி எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டா. அந்த தர்பார் பூர்த்தியாய் வெள்ளையே நிற்க ஆரம்பிச்சுட்டா. ராமன் அப்படி தேர்ல வரேன்னா அந்த மக்கள்லாம் சந்தோஷமாக அந்த குழந்தையை பார்க்கறா. இவருக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா பார்க்கறான்னா இவருக்கு தெரியல, அப்படியே என்னவோ நினைச்சிட்டு அவர் உள்ள வரேர், நேர சபைக்கு வரேர். சபைக்கு வந்த உடனே எல்லாரும் இருக்கும் பொழுது அப்பாக்களை கை கூப்பிச்சு அவருடைய ஸ்தானத்துல போய் அப்படி உட்கார்றாரு. அப்போ தசரதர் இது எத்தனையும் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுன்னு நான் எல்லாருக்கிட்டையும் விஜாபனம் பண்ணியாச்சு, எல்லாரும் ஏகமுகமாக ராமனுக்கு பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சந்தோஷமா இருக்காராமா. உனக்கு நாள் குறிச்சாச்சு, எவ்வராஜ்யஸ்ய ராமஸ்ய அப்படின்னு
சர்வமேவேப கல்பயதம் அப்படின்னு எல்லாருக்கும் கல்பிச்சு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. வசிஷ்டா முனிசார்தூலம் ராஜா வச்சனம் அப்ரவீத். வசிஷ்டரை கூப்பிட்டு இந்த புஷ்ய நட்சத்திரத்துல நீர் தான் இதை பண்ணி வைக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ சுமந்திராதிகள்லாம் இருப்பா, அவ உமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் எடுத்து வச்சிருவா, பட்டாபிஷேகத்தை பூர்த்தி பண்ணி நான் என் கையாலேயே நான் இருந்தப்பயே பண்ணணும், நான் இல்லாதப்ப திருப்பி ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் அது தெரியும், முதல் பையனுக்கு தான் இருந்தா கூட நான் கண் முன்னாடியே அவனுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது. அபிஷேகாய ராமஸ்ய யத்கர்ம சபரிச்சதம் அப்படின்னு புஷ்ய நட்சத்திரம் சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறா. வசிஷ்டருக்கு அவர் இதுக்குதான் காத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம், ரகுகுலத்துல இவர் இவ்வளவு நாளா வாத்தியாரா இருக்கிறது இருக்குன்னா ராமன் வரப்போறேன், அவருக்கு என் கையால நான் பட்டாபிஷேகம் பண்ணி போறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறார், நாமகரணம் பண்ணி வைக்கிறார், எப்பேற்பட்ட ரிஷி அவர், அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது. அப்ப தசரதர் கிரகத்துக்கு போனேன், யோசிக்கிறேன், நான் ராமர் அத்தனை சபையில யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றேன், ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், அந்த முகத்துல சிரிப்பு வரும், எதுவுமே இல்லையே, எப்படி வந்தானோ அதே மாதிரி அதே முகத்துல சமுத்திரைவ சிந்துபிகி அப்படின்னு அவர் தன்னுடைய ஹிருதயத்திலே வச்சிருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? சரிப்பா அப்படின்னு சொல்லல, சரின்னு கைகளை கூப்பிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டானே அப்படின்னு ஒரே அவருக்கு ஏன்னா அயோத்தியில மக்கள் கூட அவளுக்கு தெரியுமா, யாராவது ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்துட்டா இவன் நல்லவாளா திருடனான்றது சுலபமா கண்டுபிடிச்சிருவான், யார் ஏமாத்துறான்றது கண்டுபிடிச்சிருவான். அப்பேற்பட்ட மக்கள்னா அப்ப ராஜா எப்படிப்பட்டவனா இருக்கும்? 24,000 வருஷம் அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னா ஒவ்வொருத்தர் என்னென்ன ஏமாத்துறான், என்ன ஒவ்வொரு தர்பார்லயும் பார்த்த உடனே தசரதர் நியத்தி இவனை பிடிச்சி உள்ள போடுனா சொன்னதான் அது அவர் அப்படி யோசிச்சு ஒவ்வொருத்தருடைய முகமும் தெரியும். ஆனா என் குழந்தை ஹிருதயத்துல என்ன நினைக்கிறான்னு என்னால நினைக்க முடியலையே அப்படின்னு திருப்பியும் சுமந்திரரை கூப்பிடுறேன், போய் ராமரை கூட்டிட்டு வா அப்படிங்கிறது. ராமர் அதே மாதிரி அப்பா இன்னும் இப்பதானே கூப்பிட்டு சரி நாளைக்கு வரேன்னு சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். உடனே தான் திரும்பி கூப்பிட்டாலும் நேர கிரகத்துக்கு போறேன், நேர போய் அப்பாவை சேவிச்சேன். அப்பா கட்டி பிடிச்சு தசரதர் சொன்னேன், ஏன்பா நான் யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொன்னேனே நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு உடனே அப்ப சொல்றேன், பரதன் இல்லையே, பரத சத்ருக்னாதிகள் இல்லாத இப்ப அவசரமா புஷ்ய நட்சத்திரம்னா இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளேயுமே யுவராஜ பட்டாபிஷேகம்னா அவ வரத்துக்கும் டைம் ஆகுமே, அவ இருக்கச்ச சேர்ந்து பண்ணலாமே அப்படிங்கிறது. ஆனா தசரதர் சொல்றேன், நான் ஒரு வார்த்தைன்னா ஒரு நிமிஷத்துல யோசிச்சு இன்னைக்கு திடீர்னு எடுத்து முடிவு பண்ணி யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைக்கலப்பா, பல நாட்கள் யோசிச்சு இந்த முடிவு எடுத்துக்கிறேன். ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, ஒரு நல்ல காரியம் அப்படின்னா உடனே பண்ணிடணும், ஆத்துல கல்யாணம்னு ஒரு பேச்சு வந்துருச்சுன்னா உடனே பண்ணிடணும், தாமதம் பண்ணா அது நின்றுடும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நம்ம கிட்ட இருக்கிறவாளே யாரோ ஒருத்தர் சத்துருக்கள் இருப்பான், அது எப்படியாவது நின்றுடும். அது இல்லாம நீ என்ன நினைக்கிற, பரதன் சத்ருக்னன் இல்ல, பரதன் ஏதாவது நினைச்சுப்பானோ, அப்பா பரத சத்ருக்னால கேட்காம ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டாரு, வேணும்ட்டே அவ மாமாத்துல அனுப்பிச்சிட்டு இவாளுக்கு பண்றான்ற ஏதாவதுன்னா அப்படி நீ நினைக்காத, பரதன் அப்பேற்பட்டவன் இல்லை அப்படின்னு கிரகங்கள்லாம் அந்த ஜோசியம்லாம் நான் பார்த்தேன். இந்த சமயம் எனக்கு நல்லா இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு, அதனால இது சுப சமயம் இல்லை, அதனால நான் இருக்கும் பொழுதே உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஜன்மா சந்தோஷம், இத்தனை வருஷம் ராஜாவா இருந்தேன், குழந்தையும் ராஜ்யத்தை கொடுத்துட்டேன் அப்படின்ற எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதனால நீ எதுவும் வேணாம் சீக்கிரம் பண்ணு அப்படின்ட்டு. காமம் குலே சதம் விருத்தே பரதே தபரதா ஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா. பரதனும் ஜிதேந்திரியன், இந்திரியத்தை ஜெயிச்சவன், சுகதுக்கங்களை சமமா பாவிக்கிறவன், அவன் அவ்வளவு இல்ல சாது விருத்தியில இருக்கிறவன் பரதன். அவருக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்ல உன்னை ஆசிரியிச்சு இருக்கிறவன். இந்த வார்த்தையை இப்ப பரதனுக்கு அங்க கேட்டான்னு வச்சுக்கோ, ராமருக்கு அப்பா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுவான்னா ஊர்ல முதல்ல சந்தோஷப்படுறவன் பரதனா தான் இருக்கும், அதனால நீ எதுவுமே கவலைப்படாத, பரதனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றேன். ஆனா ராமனுக்கு அப்பாவை எதிர்த்து பேசுறதே தெரியாது, எதுவா இருந்தாலும் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா கிட்ட கேட்க மாட்டான், அம்மா கிட்ட தானே போய் கேட்பான், அம்மா இப்படி சொல்றேன்மா நீ தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு. அதனால நேரம் அம்மாவுக்கு வரு. அங்க கௌசல்யா ரொம்ப சந்தோஷப்பட்டா, இப்படி தசரதர் சொல்லிட்டேர் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா குழந்தைக்கு ராஜ்யமா அப்படின்னு உடனே என்ன பண்ணான்னா பெருமாளை தான் சேவிச்சுட்டு இருக்கான். ஆஹா என் குழந்தைக்கு ராஜ்யம் அப்படின்னு நினைக்காம அவன் தர்ம பரிபாலனம் பண்ணணுமே அப்படின்னு ஆத்துல பெருமாளுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஸ்ருத்வாது புஷ்யே புத்திரஸ்ய யவ்வராஜ்யேபிஷேச்சனம் அப்படின்னு குழந்தைக்கு ராஜ்யம்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கும்போது நேரம் வரையறான். வந்த உடனே கௌசல்யா அம்மாவை சேவிக்கிறேன், பாத்தியா அப்பா அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாராமே, ராமா ரொம்ப சந்தோஷம்,
இது சாதாரண வம்சமா? ரகு வம்சம், எத்தனை சக்கரவர்த்திகள் தன் தர்மத்துக்காக பிராணத்தையே விட்டுருக்கக்கூடிய இந்த வம்சத்துல உமக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க போறது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். அம்மா, நீயாவது அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? பரத சத்ருக்னால் இல்லையே. எப்படின்னா 4 பேரும் ஒன்னாதான், அடுத்தடுத்த நாள்ல தான் பிறந்தோம், 4 பேரும் ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னா தனுர்வித்தையெல்லாம் கத்துண்டோம். கல்யாணம் கூட இப்படி என்னதான் ட்வின்ஸா இருந்தா கூட ஒரே சமயம் அமையாது. அப்படி அமைஞ்சு 4 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் வேற அமைஞ்சது. இப்படி எல்லாமே ஒன்னா பண்ணிட்டு யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு மட்டும் பண்ணி அவ இல்லாம இருக்கு அப்படின்னு ஒண்ணு கௌசல்யா சொல்றாராம். இங்க வந்து இவ்வளவு பேசுறியே, அங்க போய் தசரத சக்கரவர்த்தி கிட்ட சொல்றதுக்கு என்ன? உங்ககிட்ட சொன்ன நேரத்தை தனியா கூப்பிட்டு அப்ப சொல்றதுக்கு என்ன அப்படின்னதான். அப்பா முன்னாடி நான் இன்னைக்கு எதிர்த்து பேசியிருக்கேன். கௌசல்யா சொன்னாலா, அது எனக்கும் அதே தானப்பா. என்னைக்கு நான் அப்பாவை நான் வந்து எதிர்த்து பேசியிருக்கேன்? அவர் நம் பாத்துல இன்னி வரைக்கும் யாருமே, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி யாருமே இன்னி வரைக்கும் அவர் சொன்ன எடுத்த ஒரு முடிவு நாங்கள் இது இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அப்பா இது வரைக்கும் ஒரு இதுவும் தப்பாவும் முடிவு எடுத்தது கிடையாது. அவர்கிட்ட நம்ம எப்படி போய் திருப்பி சொல்றது? நீ இதை பாரு, சந்தோஷமா நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சரி அப்படின்னு வர. அப்படி சரின்னு இப்படி திரும்பும் பொழுதே லக்ஷ்மணர் ஓடி வராம். சந்தோஷம், அண்ணாக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் சந்தோஷமா ஓடி வர. ராமனும் சந்தோஷப்பட்டு லக்ஷ்மணனை கட்டி பிடிச்சு, சௌமித்ரே புக்ஷபம் போகாத்வம் இஷ்டான் ராஜான் பலானிச்ச ஜீவிதம் சஹிராஜ்யம் ஸ்வதார்த்தமயி மபிகாமயே அப்படின்னு கட்டி பிடிச்சு, லக்ஷ்மணா, ராஜா நாதான், பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னா கூட நீதான் இந்த ராஜ்யத்தை மொத்தம் அனுபவிக்கணும், பரிபாலனம் பண்ணணும், இந்த ராஜ்யம் உன்னுடையது அப்படின்னு. ராஜ்யம் மட்டும் இல்லை, ஜீவிதம் சஹிராஜ்யம் என்னுடைய ஜீவிதம், என்னுடைய பிராணன் எல்லாமே உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொன்னாராம். லக்ஷ்மணர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சேவிச்சு 2 பேரும் கட்டி பிடிச்சு, இதுக்கப்புறம் அப்படின்னு ஒன்று நேர சீதாதேவி கிட்ட போய் சொல்றேன். இதுக்கப்புறம் வசிஷ்டர் இனிமேல் ஒரு கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணி நாள் பார்த்தாச்சுன்னா இனிமேல் வாத்தியார் கையில தான் எல்லாமே. வாத்தியார் என்ன பண்றாரு, அடுத்து ராமருக்கு வந்து ரக்ஷாபந்தனம் நேர போய் அவளுக்கு அந்த குலதெய்வம் அப்படின்றவர் சாட்சாத் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன் தான் ரகுவம்சத்தினுடைய குலதெய்வம். அப்போ ஒரு பட்டாபிஷேகம் ஆனோம்னா அன்னைக்கு முன்னாள் அவ இருந்து குலதெய்வம் அந்த ராத்திரி பூரா அந்த கோவில்கள் இருந்து அந்த ராஜாவே அவர் அந்தந்த கைங்கரியங்கள்லாம் பெருமாளுக்கு பண்ணி ராத்திரி வியாகாரம் இருந்து மறுநாள் காத்தால வந்து மேற்கொண்டுதான் இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும். அப்போ அங்க நேர கோவில் போறேன். புரோஹிதம் ராமாஹு வசிஷ்டோ மிதமப்ரவீத் அப்படின்னு, கதே புரோஹிதா ராமா ஸ்நாதோ நீச்சதமானுசஹ சஹபத்யா விசாலாக்ஷா நாராயணமுபாகதம் அப்படின்னு அந்த பெருமாள் வந்து அந்த ரங்கநாதனை ராமர் சேவிச்சுட்டு ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சீதாதேவி யாரை பார்க்கணும்? சாட்சாத் பகவானை தானே பார்க்கணும். ஆனா படுத்துட்டு இருக்கவரும் பெருமாள், இங்க நின்று கைங்கரியம் பண்றவரும் சாட்சாத் பகவான். இவர் பண்ற அந்த கைங்கரியமும் அந்த வினயமும், ஏன்னா திருவாராதனம் பண்றதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு. அர்ச்சகாலெல்லாம் பண்ணும் பொழுதே அர்க்கியபாத்தியாச்சமெல்லாம் சமர்ப்பிக்கிறதே ஒரு அழகு. அது அர்ச்சாவதாரமா இருந்தா கூட அப்படி பார்த்து அதை சமர்ப்பிக்கிற அந்த அழகு, அந்த ராமன் பண்றதுதான் இப்படி பண்ணியிருப்பார் அவர், அதை பார்த்துட்டு இருக்கலாம். அதனால என்ன, சகபத்யா விசாலாக்ஷா, அவருடைய அந்த கண்கள் நீண்ட கண்கள்னால அந்த ராமனை பார்த்துட்டு இருக்கலாம். இதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. ஏன் பகவானை பார்க்காம ராமனை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, அந்த ராமன் பண்ண கைங்கரியத்தை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு. இன்னும் பெரியோர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது பட்டாபிஷேக கட்டத்துல சொல்றா. அன்னைக்கு பார்த்தாலே சகபத்யா விசாலாக்ஷான்னா தேவர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணியிருக்கா உங்ககிட்ட, ராவண வதம் பண்ணணும் அப்படின்னு. அந்த காரியத்துக்காக இங்க நம்ம 2 பேரும் வந்துட்டு நீர் இப்ப பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு. குழந்தைகள் எல்லாம் பசின்னு தவிச்சுட்டு இருக்கச்ச எந்த அப்பா அம்மாவாவது இலை போட்டு சாப்பிடுவாளான்னு பாக்குறாளாம். இப்ப நமக்கு இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் தேவையா? மேற்கொண்டு காரியம் எவ்வளவு இருக்கு, ராவணவதாதி பரியந்தம் இருக்கே அப்படின்றதுக்கு ஆச்சரியமா இதுக்கு அர்த்தம் எடுக்கிறான். அப்படி ராத்திரி பூரா கோவில்கள்ல இருக்கா. சீதாராமர் மட்டும்தான் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. கோவில் உள்ள இருக்கச்ச என்னன்னா, கதை பேசக்கூடாது, வெளி உலகத்தில் கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோரு, திட்டுறது. கோவில் இன்னைக்கெல்லாம் பார்த்தா பெரிய கோவில் கட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உட்காந்து நடக்காத விஷயமே இல்லை. ஆனால் கோவிலில் எப்பயுமே அந்த நாம சங்கீர்த்தனத்தோடையோ இல்லை பகவத் விஷயத்தோடையோ சீத்தை ஒரு சிஷ்ய மாதிரி இருந்து ராமர் சொல்றதெல்லாம் கேட்டுண்டு பகவானை ஸ்மரிச்சுண்டு மேற்கொண்டு இதை நடத்திட்டு இருக்கா அப்படின்னு. வாக்யதா சஹ வைதேஹி பூத்வா நியதமானசஹ ஸ்ரீமத்காயதனே விஷ்ணோஹோ சிஷ்யே நரவராத்மஜா அப்படின்னு, நரவராத்மஜா அப்படின்னு ஸ்ரீமத் ஆயத்தனே விஷ்ணு. மறுநாள் காத்தால விஸ்வரூபம்
அந்த விஸ்வரூப சேவையை முதல்ல போய் சேவிக்கணும்னா அவ தீர்த்தாமாடிட்டு குளிச்சுட்டு முதல்ல வந்து அந்த விஸ்வரூப கதவை திறந்த உடனேயே அங்க வந்து வேதகோஷங்களோட யானை மாடுலாம் இருக்கும், அதை ஹார்த்தி அதெல்லாம் சேவிச்சுட்டு மேற்கொண்டு சபையில வந்து அவருடைய அரண்மனைக்கு போய் அவளுக்குன்னு இருக்கிற ஒரு அரண்மனையில எல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு ரெடியா இருக்கே ராமரும் சீதையும். இது இந்த பக்கம் இப்படி ஒரு கதை நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் மந்தர அப்படின்னு ஒருத்தி இருந்தா. அவதான் வந்து கைகேயி தேசத்துல கைகேயி தசரதரோட கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது அவளும் கூடவே வந்துட்டாளாம். அவ ஒரு சேட்டிமாள் மாதிரி அவ வந்து கைகேயிக்கு எப்பயுமே அவ ஊர்ல இருந்து வந்தா அவ ஆத்துல இருந்து அவ ஏதோ பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு என்னன்னா யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. இவ யாருன்னே இங்க வந்து ராமாயணம் பூர்த்தியா பார்க்கணும். ஏதாவது ஒரு பேர் சொன்னாலே வால்மீகி மகரிஷி ஒரு விசேஷனம் போடுவேன். ராமர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சத்ய பராக்கிரமஹா விபீஷணனா விபீஷணஸ்யு தர்மாத்மா அப்படின்னு யாரை சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆச்சரியமான விசேஷணத்தோடு தான் சொல்லுவேன். ஆனா இங்க சொல்லும் பொழுது ஞாதி தாசி எதோ ஜாத்தா, யாரோ ஒரு தாசி அப்படின்றது. ஏன்னா அந்த விசேஷனம் சொல்லக்கூட ஒரு லாய்க்கு இல்லாத ஒருத்தி. கைகேயா துசஹோஷிதா, கைகேயோட இருக்கிறவ. அவ என்ன பண்ணாலாம், அயோத்தியாம் மந்தரம் திருஷ்டுவா பரம் விஸ்மயமா கத்த. எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் தீபங்கள் ஏற்றிட்டு இருக்கா, என்ன தீபாவளி வந்த மாதிரி இருக்கே, இவா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவ கேட்கறான். ஒருத்தக்கிட்ட கேட்கறா, தெரியாதா உனக்கு தெரியாதா, அயோத்தியா நகரத்துக்கே தெரியும், கோசல தேசத்துக்கே எல்லாரும் நியூஸ் போயிடுச்சு, இது கூடவா தெரியாது. புஷ்யேன ஜிக்ரோதம் எவ்வராஜ்யேன ராகவம் ராமம் தசரதே ராஜா எவ்வராஜ்யபிஷேச்சனம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டேரே, புஷ்ய நட்சத்திரத்துல பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே இவளுக்கு அப்படியே மூஞ்சி மாறிடுதான். நேர கைகேயி பார்த்து ஓடுறா. கைகேயி ஒரு படிக்கட்டு இல்லை, ஒரு கூனி வயசான பாட்டி, ஆனா கூட ரெண்டு படிக்கட்டு எகிரி போறா. அங்க போன உடனே கைகேயி தூங்கிட்டு இருக்காளாம். இவ வேலைக்காரி, அவ ராணி இருந்தா கூட எப்படி கூப்பிடுறா, உத்திஷ்ட மூடே தூங்கிட்டு இருக்கு, எழுந்துரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு தெரியுமா. மூடே கிம் சேஷ பயம் துவமா தவ துக்கேன கைகேயி மம துக்கம் மகாத்ருதே அப்படின்னு. உன்னுடைய துக்கம்னா உனக்கு ஒரு துக்கம், எனக்கும் தான்மா துக்கம், இப்படி தூங்கிட்டு இருக்கியே நீ அப்படின்றா. கைகேயி கேட்கிறா, என்ன ஆச்சு இப்ப என்ன ஆச்சு அப்படின்றான். ராமேவா அப்ப வந்து இந்த மாதிரி பரதன் சத்ருகன் இல்லாத சமயத்துல ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டேரான் தசரதர், நீ இன்னும் தெரிஞ்சுக்கலையா பார் அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி சொல்றான். கைகேயி அம்மா முதல்ல சொன்னதுதான், ராமோவா பரதோவாஹம் விசேஷம் நோபலக்ஷயே ராஜ்யம் சயஹி ராமஸ்ய பரதஸ்ய அப்படின்னு. ராமோவா பரத்துவா, ராமன் பட்டாபிஷேகமாக இருந்தாலும் பரதன் பட்டாபிஷேகமாக இருந்தாலும் எனக்கு ரெண்டு ஒன்று தானே, ரெண்டு பேரும் என் குழந்தைகள் தானே. பரதனை விட ராமன் தான் என்கிட்ட பிரியமா இருப்பான். ராமன் தான் எப்பயுமே கைகேயி ஆத்துல இருப்பானா, விளையாடுவானா. பரதன் எப்பயுமே கௌசல்யா ஆத்துல தான் இருப்பானா. அப்படி பிரேம பூர்த்தியா கைகேயி கிட்ட தான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நான் சொல்றது ஒண்ணு கூட மீற மாட்டான். எனக்கு ராமன் வேற பரதன் வேறன்னு கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை சொன்னல, இந்தான்னு ஒரு நகையை எடுத்து அவளுக்கு போடலாம். உடனே அது பிச்சு தூக்கி போடலாம். உனக்கு தெரியல, ராஜ்யம் சயஹி ராமஸ்ய பரதஸ்ய அப்படின்னு பரதனை நாடு கெடுத்திடுவா. நீ ராமன் மட்டும் ராஜாவானா என்ன நினைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு. அதெல்லாம் இருக்காதுப்பா, நீயே தேவையில்லாத யோசிக்கிற. அவ 4 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்து விளையாடுவான்னு எனக்கு தெரியாதா அப்படின்றான். இல்ல பரதன் அப்ப ஏன் ராஜா வந்து பரதன் இல்லாத சமயமா பார்த்து இதை பண்ணணுமா, அவர் கூட இருக்கச்ச பண்ணி எல்லாரையும் கூட்டு பண்ண வேண்டியமா, இல்லாத இருக்கச்ச ஏன் காரணம், இது என்ன காரணம் நீ சொல்லு. ஏவமுக்தோத்து கைகேயி குரோதேன ஜுவலிதா. அவளுக்கு கொஞ்சம் மனசு மாறுறது. எவ்வராஜ்யேன பரதம் க்ஷிப்ரமேவாபிஷேச்சனம் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் சொல்றதை விட அவ ஒரு வார்த்தை சொன்னா கோவம் வருமா. கௌசல்ய மாதா ராஜ மாதா ஆயிடுவா. ராஜ மாதாவுக்கு சபையில எப்பேற்பட்ட மரியாதை தெரியுமா. ராஜமாதா கௌசல்யா ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு ஒண்ணும் இல்லை. இத்தனை நாள் தசரதருக்கு உன் மேல பிரேமனால கௌசல்யால ஒண்ணும் பண்ண முடியல. ராமன் வந்துட்டான்னா இதை தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் நீ வந்து கைகேயி வந்து கௌசல்யக்கு வந்து வேலை பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு உடனே இந்த கௌசல்யா அப்படின்னு உடனே இவளுக்கு ஒரு பொறாமை வந்துடும். உடனே இதை கேட்டு, ஆஹா இப்போ நீ சரியான ஆளுதான், உன்னோட இத்தனை நாள் நீ நல்லதுதான் சொன்ன அப்படின்னு. இது கேட்டதுமே கைகேயி மந்திரி கேட்கலாம், சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி அப்படின்னு. இதை நீ முதல்லயே கேட்டிருக்க வேணாமா அப்படின்னு. ததௌ சக்ராஸ்ய சங்கிராமே தேவாசுர நிர்ஜிதா தத்ராபி வக்ஷதஹ சாஸ்திரே பதிஸ்தே ரக்ஷிதஸ்த்வயா அப்படின்னு. தேவாசுர யுத்தம் நடந்துதான் நேத்தே பார்த்தோம். இந்திரன் அவ யுத்தம் பண்ணச்சு, அவளே வந்து உதவிக்கு தசரதர் தான் கூப்பிடுவான்.
தசரதர் சண்டைக்கு போகும்போது கைகேயி தான் வரேன் அப்படின்னு முரட்டுத்தனம் பிடிச்சு வந்தாலாம். 2 அம்பு தசரதரை நோக்கி வரும்பொழுது கைகேயி வந்து தசரதரை காப்பாத்திட்டாலாம். 2 வாட்டி காப்பாத்திட்டான். காப்பாத்தினோன்னு தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால கேட்டலாம், உனக்கு என்ன வரன்? 2 வாட்டி நீ என்ன காப்பாத்திருக்க, 2 வரன் நீ என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னா. உடனே அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இப்ப வேணா, எனக்கு எப்ப வேணும்னு நான் சொல்றேன், எப்ப வேணுமோ அப்ப எனக்கு தோன்றப்ப நான் கேட்கறேன். நான் சரி அப்படின்ட்டாரான். வாக்கு கொடுத்துட்டேன், 2 வரன் உனக்கு எப்ப நீ கேட்டாலும் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப அந்த 2 வரன் நீ இப்ப கேளு அப்படின்னு. என்ன கேட்கறது? தௌச்ச, இது கூட நான் தான் சொல்லி தரணுமா உனக்கு அப்படிங்கிறான். தௌச்சயாச்சஸ்வ பர்த்தாரம் பரதஸ்யாபிஷேச்சனம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். அப்புறம் சதுர்தசஹி வருஷாணி ராமே பிரவஜதாவனம் அப்படின்னு 14 வருஷம் ராமனை காட்டுக்கு அனுப்பணும். கைகேயிக்கே ஒரு மாதிரி காட்டுக்கு, ஏன் ராமன் இது காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா, பரதனை ராஜாவாக்கி ராமனை நீங்க வச்சா கூட மக்களுக்கு ராமன் மேலதான் பிரியம் அதிகம். அவள் அதை ஏத்துக்க மாட்டா. கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணுவான்னா, ராமர் பக்கத்துல நிறைய மந்திரிகள் சேர்ந்து ராமன் ராஜாவாயிடுவா. அதனால நீ என்ன பண்ணனா, 14 வருஷம் அவரை காட்டுக்கு அனுப்பிச்சு. எதுவுமே ஒரு மக்களுக்கு 12 வருஷம் பழகிடுத்துன்னா, ஒரு ராஜ்யம் பழகிடுத்து சுகத்தை கண்டுட்டான்னா இனிமேது ராஜ்யத்தை மாற்ற மாட்டான். இப்போ பரதனுடைய ராஜ்யம் ஆச்சரியமாக 12 வருஷம் நடந்துருக்குன்னா, திருப்பி ராமன் வந்தா கூட இப்ப ராஜ்யத்தை மாத்தணுமா, பரதனே ஆளட்டுமே அப்படின்னு மக்கள் வந்து பரதனுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பா. அதனால நீ என்ன பண்ணணும்னா, இதை 14 வருஷம், 12 வருஷத்துக்கே அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, 14 வருஷமா கேளு, காட்டுக்கு போகட்டும் அப்படிங்கிறான். உடனே சரி அப்படின்னா, நீ இப்படி கேட்டாலாம் தசரதர் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாமே சொல்லித்தரலாம். ஓன்னு அழு, அங்க போ, பழைய புடவை ஊத்திக்கோ, முடியெல்லாம் அவுத்து போடு, அவர் பார்த்த உடனே ஏமா இப்படி அழறன்னு கேட்கணும், அந்த சமயமா பார்த்து நீ கேளு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டா. கௌசல்யா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. கைகேயி விஸ்மயம் பிராப்தம் பரம் பரமதரிஷனா குப்ஜே த்வாம் நாவஜானாமி சிரேஷ்டோ சிரேஷ்ட விதாயினி அப்படின்னு சிரேஷ்டமான ஒரு ஐடியாவை நீ எனக்கு கொடுத்துட்ட. எனக்குன்னு என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இந்த அயோத்தியில இருக்கிறது நீ ஒருத்தி தான், நீ பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இப்ப தசரதர் நேர கைகேயி கிரகத்துக்கு வரே. எங்க அம்மா காணோம். எப்பயுமே கைகேயி தசரதர் வரேன்னு உன்னையே வந்து நேர ஹார்த்தி எடுத்து நேர கூப்பிடுவா, சந்தோஷமா கூப்பிடுவா கைகேயி. எந்த ஒரு தசரதர் எந்த ஒரு சந்தோஷமா, இன்னைக்கு சந்தோஷம்னா முதல்ல கைகேயினுடைய கிரகத்துக்கு தான் போவேறான். அப்போ இன்னைக்கு ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு நிர்ணயமான உடனே நேர கைகேயினுடைய கிரகத்துக்கு தான் போறாரு. அவருக்கு தெரியும் இன்னும் கைகேயி ரொம்ப சந்தோஷப்படுவா, தசரதருக்கே தெரியும் ராமன்னா அவ்வளவு பிரியமானச்சே, கைகேயி இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு வரே. வந்து பார்த்தா வழக்கெரியல, உள்ள யாருமே இல்லை, ஆத்து வாசல்ல கோலம் இல்லை, ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு, எங்க போட்டாலும் துணியெல்லாம் கீழே கிடக்கு. நேர உள்ள போனா கைகேயி ஓன்னு அழுதுன்னு இருக்காளாம், முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஓன்னு அழறா. நான் ரொம்ப சொல்றேன், ஏமா அழற, இவ்வளவு சந்தோஷமா உனக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு வச்சு நீ இப்படி இருக்கியே அப்படின்றா. அப்ப சொல்றான், சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன். உனக்கு என்ன, ஏன் அழற, நான் ஒரு சந்தோஷமான சொல்லணும் உனக்கு செய்தி, நீ இதெல்லாம் பண்ணாத, உனக்கு நான் என்ன வேணுமோ பண்றேன் அப்படின்னு உடனே சத்தியமா பண்ணுவேரா அப்படின்னு வந்து சொல்றா. ததா தேவாசுர யுத்தே தஸ்ய காலேப்யமாகதஹ, தேவாசுர யுத்தத்துல நான் 2 வரன் கேட்டேன் இல்லையா, அந்த 2 வரன் கேட்கறதுக்கான காலம் இப்ப வந்துருச்சு. நவபஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமா ஸ்திருதா அப்படின்னு நவபஞ்ச 14 வருஷம் ராமனை வந்து தண்டகாரண்யத்துக்கு அனுப்பணும். சீராஜினம் ஜடா சீரா ராமோ பவத்து தாபசா, சாதாரணமா ராஜா மாதிரிலாம் போகக்கூடாது, ஒரு ரிஷி இதுல மாதிரி மரவுரி கட்டிண்டு ஜடாதரம் தரிச்சுட்டு அப்படிதான் போகணும் அப்படின்னும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு உன்னையே தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டே, கண்ணில் ஜலம், சத்தியம், ஒரு வார்த்தை கொடுக்குறேன்னா கொடுத்துருவேர். இது என்ன இது இப்படி கேட்குறியே, பரதனுக்கு இப்போ நான் பண்ணிடுறேன் பரதனுக்கு பட்டாபிஷேகமா, ஆனா ராமர் காட்டுக்கு போகணும்னு நீ ஏன் சொல்ற, ராமன் இல்லாத ஒரு க்ஷணம் என் பிராணமே இருக்காது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்பதான் போய் மக்கள் முன்னாடி சொன்ன, அத்தனை மக்களும் ஏகமுகமாக ராமன் தான் ராஜாவாகணும்னு சந்தோஷமா சொன்னான். உடனே போய் நான் பண்ண மாட்டேன் பரதன், அதை கூட நான் ஏத்துக்கிறேன், அந்த பழி என்ன தசரதனை தானே திட்டுவா, பார் ராமன் இல்லாம பரதனுக்கு ராஜ்யம் பண்ணிட்டேன்னு, பரவாயில்ல, ஆனா அதுக்கும் பிரேமையான குழந்தை ராமன், அவன் உன்கிட்ட என்ன தப்பா நடந்துட்டானா, எதுக்கு நீ 14 வருஷம் அவன் ஏன் காட்டுக்கு போய் கஷ்டப்படணும். உடனே கோபம் வருது அவளுக்கு. கோபம் வந்த உடனே, இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்துட்டு நீர் இப்படி பண்றாரு, ஒவ்வொரு ராஜா தன்னுடைய பிராணத்தையே கொடுத்துருக்கான்னு பெருசா சொல்லிக்கிறாரு, நீர் இன்னும் ராமரை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன்னு ஒண்ணு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு.
பயம் வந்துடுது. சத்தியத்தை பண்ணிட்டோமே, இப்ப என்ன ஆப்போறது அப்படின்னு. அஞ்சலிம் குர்ம கைகேயி பாதௌ சாபி ஸ்பிருசாமித சரணம் பவராமஸ்ய அப்படின்னு சரணம் அப்படியே காலையே விழுந்துட்டாலாம். ராமனை மட்டும் காட்டுக்கு அனுப்பாதமா அப்படின்னு கைகளை குவித்து தசரதர் எப்பேற்பட்ட ரிஷிகள் காலில் தான் விழுவேன், கைகேயி காலில் விழுந்து கையை கூப்பி கெஞ்சறாம், இந்த மாதிரி வானாமா, என்னை நீ வாக்கு கொடுத்துட்டு இல்லாத பண்ணிடாத, உன் மனசை நீ மாத்திக்கோ, உன் மனசை நீ மாத்திக்கோ. அப்ப கூட என்ன சொல்றேன்னா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, உன் மனசை மாத்தி நீ வேற ஏதாவது கேளு. பரதனுக்கு ராஜப்பட்ட அபிஷேகம் பண்ற, ராமனுக்கு காட்டுக்கு அனுப்ப வேணான்னு சொல்றேன். அவர் ரொம்ப சீ அப்படின்னு திட்டிடுறா. அந்த இருக்கிற துணியெல்லாம் உடைக்கிறா. ரொம்ப கஷ்டமாயிடுது. இனிமேல் என்ன பண்றதுன்னு தெரியல தசரதருக்கு. உடனே கைகேயியே சொல்றா, சுமந்திரர் அனுப்பிச்சு நீ ராமரை கூட்டிட்டு வாரும் அப்படின்னு. அங்க ராமர் சீதை எப்படி இருக்கான்னா, பட்டாபிஷேக கோலத்துல பட்டாபிஷேகத்துக்கு தயாராக சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆச்சரியமா ஒரு சர்க்கத்துல வர்ணனை பண்ணியிருக்கேன். 3 இடத்துல ராமர் நின்ற கோலம், அப்புறம் கிடந்த கோலம் அப்படின்ற ராமேஸ்வரத்துல அந்த தர்ப சைனத்துல திருப்புண்ணாணியில இருந்தது. நின்ற கோலம் தாரைக்கு சேவை சாதிச்சேர், வாலியை வதம் பண்ண உடனே தாரை நிமிர்ந்து பார்க்கிற சேவை. இந்த இடத்துல சுமந்திரருக்கு அமர்ந்துட்டு சிம்ஹாசனத்துல பட்டாபிஷேக கோலத்துல 2 பேரையும் பார்த்த உடனே சுமந்திரர் வந்த உடனே நேர ராஜ்யசபா, என்னதான் மந்திரி, அவருக்கு தெரியும் எல்லாமே, நேர போகக்கூடாது, அங்கேருந்து வெளியிலேருந்து சொல்றாரு வரலாமா அப்படின்னு. உள்ள வரலாம் அப்படின்னு ராமர் அனுமதி ஆயிடுது. இன்னும் ராமர் வந்தோடனே சீத்தையோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ ஸ்திரீகள் ராணிகள் அப்படி நேரம் பார்க்க மாட்டார். ஆனா இவர் பக்கத்துல வரலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னன்னா சுமந்திரருக்கு அந்த காட்சி தாயாரும் பெரும்பாலுமாக கொடுக்கணும். உடனே என்ன பண்ணாராம் சுமந்திரர், இவாளை இந்த சிம்ஹாசனத்துல பார்த்த உடனே சேவிச்சுட்டாராம். இவர் சுமந்திரர் அவ அப்பா வயசு அவருக்கு இருந்தா கூட அந்த இடத்துல அவருக்கு என்ன தோணிச்சோ அப்படியே சேவிச்சுட்டாராம். ராமன் அவரை எழுப்பி சொன்ன உடனே அப்பா கூப்பிடுறாரு, கௌசல்யா சுப்ரஜா ராமா பிதா த்வம் திருஷ்டுவமிச்சதி அப்படின்னு அப்பா கூப்பிடுறா. கைகேயி கிரகத்துல இருக்கா, அவங்க கூப்பிடுறான்னு உடனே சரி ராமர் என்ன ஆச்சோ அப்படின்னு ராமர் சீதாதேவியை நீ இரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பின உடனே நேர இந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே தசரதர் பார்த்தா அவர் என்னைக்கு வந்தாலும் ராமனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு குழந்தையே வா அப்படின்னு சொல்லுவார். பார்த்தா தசரதர் காணும், படுத்துட்டு இருக்கே, முடியல, கண்ணில் ஜலமாக இருக்கு. இப்பதானே சபையில பார்த்துட்டு வந்தோம், ஒருவேளை உடம்பு கிடம்பு சரியில்லையா, வைத்தியர்களை கூப்பிடணுமா, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கிறேன். உடனே இவளே சொல்றா எல்லாமே. புரா தேவாசுர யுத்தே பித்ரா தமமராகவா, இந்த தேவாசுர யுத்தத்துல 2 வாக்கு கொடுத்துட்டாப்பா, அந்த வாக்கு நீ காப்பாத்துவியா, சத்தியம் பண்ணு அப்படிங்கிறா. இன்னமா நீ இப்படி கேட்கறியே, நான் என்னைக்காவது பண்ண மாட்டேன், நீ சொல்லி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா, அதுவும் அப்பா சொன்னார்னு வேற சொன்னாருன்னா அதை விட எனக்கு வேற என்ன, கரிஷியே நான் பண்றேன் அப்படின்னு உடனே சிரிச்சுட்டே சொல்லலாம், ராமா நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவேன்னு தெரியும், அதனாலதான் இந்த முடிவு அப்படின்னு என்ன சொல்றான்னா, ஜட்டாச்சீரனாக நீ வனவாசத்துக்கு போனோம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட அவருடைய முகம் மாறலையா. அப்பாவனுடைய வாக்குன்னா சத்தியமா நான் சந்தோஷமா பண்றேன். ஆனா அப்பா ஏன் சொல்லலை, நீங்க சொல்ற, நீ அப்பா எடுத்து ராமா நீ காட்டுக்கு போன்னு சொன்னா உடனே கிளம்பிட போற ஏன் அப்படின்னு சொல்றா. இதை கம்பன் வர்ணிக்கும் பொழுது, ஆயுஷூழ் உலகக்கெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு பூழிவெண் காணம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றே அப்படின்னு. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. ஏன்னா கௌசல தேசத்தை பிரிச்சு உனக்கு பாதி ராஜ்யம் அவனுக்கு பாதி ராஜ்யம் இல்லை, ஆழிசூழ் உலகமெல்லாம், இவா சக்கரவர்த்தி, அதனால உலகமெல்லாம் பரதனே ஆள. சரி அப்ப நான் என்ன பண்றது, சரையு நதிக்கா போய் அங்க ஒரு சின்ன, ஏன்னா க்ஷத்திரியன் அப்படின்னா ஒரு இடத்துல மக்கள் ஒரு ஏதாவது சின்ன கிராமத்தை பார்த்துக்கிட்டா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீ போய் அப்படின்னு போ, எங்க போகணும், தாழரும் சடைகள் தாங்கி அப்படின்னு ஜட்டாச்சன் போட்டு அந்த ரிஷி வேஷத்துல நீ போகணும். என்ன பண்ணா, மேற்கொண்டு போய் வெண் காணம் நன்னி புண்ணிய போய் ரிஷி மாதிரி போய் தபசு பண்ணி காட்டுக்கு போ. காட்டுல அதுவும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஒவ்வொரு இடத்துல இருந்து மாறிண்டு இருந்து பெரிய பிள்ளையாச்சு, நம்ம ராஜ்யத்துக்கு சௌக்கியம்னா நீ பண்ற தபசு தானா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாலாம். சரி அப்படியே போயிருந்தோமா அப்படின்னா 7 ஆண்டில் 7 14 7 × 2 14 வருஷம் கழிச்சு திருப்பி வா அப்படின்னு சொல்லி என்று நான் சொல்லல, இயம்பினான் அரசன் என்றாள் அப்படின்னு அரசன் சொல்றார் அப்படின்னு ராமர் கண்ணில் ஜலம். இதையே அப்பா என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு திருப்பியும் கேட்கிறேன். அவரு சந்தோஷமா எல்லாரும் முன்னாடி நேற்று உனக்கு ராஜ்யம்னு சொல்லிட்டு
இன்னைக்கு முன்னாடி சொல்றதுக்கு அவர் கூச்சமா இருக்கு, காட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு, அதனால அவரால் சொல்ல முடியல, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு ஒன்று ராமர் எந்த ஒரு இதுவும் இல்லாம சொல்றேன். சரி, பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னும் போதே மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறப்பனோ, அப்பா சொல்லி ஒரு நாளும் நான் பேச்சு மீறினதில்லை. மன்னவன் பணி, ராஜாவுடைய ஆக்ஞைனா நான் கேட்காம இருப்பேனா? என் பின்னவன் பெற்ற செல்வன் அடியேன் பெற்றதன்றோ, என் பின்னவன் எனக்கு அடுத்த வந்த பரதன் ராஜா ஆழ்ந்தா அவனுடையது என்னுடைய ராஜ்யம் மாதிரி தானே. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனே பெற்றதன்றோ, இதுல எனக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குமா? பரதனுக்கு பட்டாபிஷேகம் இப்பயே எல்லாரும், யார் சுமந்திரர் கூப்பிடும் பரதனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடும் அப்படிங்கிறாராம். கைகேயியுடைய முகம் மாறுறது. ஒருவேளை பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கூட்டிட்டேன்னா பரதன் ஒத்துக்க மாட்டார் ராமர் காட்டுக்கு போறதுக்குன்னு. ஒருவேளை அதனால இப்படி பிளான் போடுறாரோ அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அவர் அப்படி சொல்லல. உடனே அடுத்த வார்த்தை சொல்றேன், கூட்டி பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, நான் இப்போ மின்னலொளி காணும் என்று விடையும் பெற்றேன் அப்படின்னு, விடையும் கொண்டேன் அப்படின்னு அதே பாசுரத்திலே கம்பன் எங்க ராமர் பேசுறாரோ அடுத்த பாசுரத்துல விடை கொண்டேன்னு சொல்ல, அந்த பாசுர முடிவிலேயே பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகட்டும், நான் விடை கொண்டேன், நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு அப்படி திரும்புறேன். அது ஆச்சரியமா, அகம் ஹி சீதா ராஜ்யம் ச பிராணா நிஷ்டான் தனானி ச, நான் அப்பா சொன்னா ராஜ்யத்தையே விட்டுடுவேன், லக்ஷ்மணனோ சீதையோ எல்லாத்தையும் விட்டுடுவேன், தியாகம் பண்ணிடுவேன். இருந்தா கூட ஹிருஷ்டோ பிராதே ஸ்வயம் ததௌ பரதன் பிரச்சோதித்தான்னு, பரதனுக்காக நான் இது பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்கிறான். அப்போ ராமர் சொல்றேன், ராம தஸ்மாதிதா சீக்கிரம் வனம் துவம் கர்த்துமர்ஹசி, நான் உடனே கிளம்பிடுறேன், ஆனா கொஞ்சம் சமயம் வேணும். அது என்னத்துக்குன்னா தன்னை பெற்ற தாயார்கிட்ட சொல்லணும். அவ்வளவு சுலபமா 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னா அம்மா உடனே போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாளே, அம்மாவை சமாதானம் படுத்தணும். 2வது சீதை இது வரைக்கும் சொல்லி தன்னுடைய தர்மபத்னியானவள் நீ இங்கேயே இரு 14 வருஷம், அவள் 2 பேரையும் சமாதானம் பண்ணிட்டு அவளை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப உடனே நேர வர பின்னாடி லக்ஷ்மணர் இத்தனையும் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லல. ஏன்னா அவருக்கு இப்ப மனசுல எதுவுமே ஓடல. இந்த க்ஷணம் தசரதரை இது பண்ணிடுறேன், கைகையை இது பண்ணிடுறேன்னு அவருக்கு எதுவுமே தோணல. இப்படி ஒருத்தர் இருப்பார், ஒரு மனுஷன் இருப்பாரா? நேற்று பட்டாபிஷேகம்னு சொன்னா நிக்கிறேன், இன்னைக்கு காட்டுக்கு போடான்னா அதையும் சரின்னு சௌக்கியமாக சொல்றேன், இப்ப ஏற்பட்ட ஒரு அண்ணா எனக்கு கிடைச்சாரு அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு எதுவுமே தோணல. அவர் நடக்கிறார், இவர் பின்னாடியே போயிட்டு இருக்கார். அங்க வரிச்சையே அந்த ராஜ்யத்துல எல்லாத்தையும் வசிஷ்டர் அத்தனை யக்ஞ குண்டம் எல்லாம் தயாரா இருக்கு, ஹவிசுகள் தர்ப்பங்கள் எல்லாமே தயாரா இருக்கு. அப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சே இதான் இல்லைன்னு ஆயிடுத்து சே அப்படின்னு போயிடுவோம் இல்லையா? ஆனா ராமர் அது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் வசிஷ்டரால இது பண்ணது, அதை ஒரு பிரதட்சணம் பண்றது, அதை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போறாரு. லக்ஷ்மணஹ பரமகிருஷ்டா அப்படின்னு ச ராமஹ பிதரம் கிருத்வா கைகேயாச்ச பிரதட்சிணம். ராமர் முதல்ல அவளை பிரதட்சணம் பண்ணி, கைகேயி தசரத்துல பிரதட்சணம் பண்ணி, இங்க யஜ்ஞசாலையில இருந்த எல்லாத்தையும் பிரதட்சணம் பண்ணி நேர முதல்ல கௌசல்யா அம்மா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு. சந்தோஷமா முகமே மாறல. காட்டுக்கு போன உடனே இது அப்பா சொன்னபடி நான் ஏத்துக்கிறேன்னு போறேன். ஆனா இப்போ அவருடைய முகம் மாறுது. அம்மா எப்படி எடுத்துப்பா, அம்மாவை நான் எப்படி சமாதானம் பண்றது அப்படின்னு. மாது சமீபம் தர்மாத்மா பிரவிவேசமஹா யசஹா அப்படின்னு கௌசல்யா ராத்திரி மட்டும் தூங்காம என் குழந்தை ராஜ்யம் ஆளக்கூடானே, எப்படி ஆளணும், தர்மமாக பண்ணணுமே அப்படின்னு அவள் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கோவில்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. உடனே ராமன் வந்தேரோ இல்லையோ அவளுக்கு என்னன்னா, ராமன் ஒருவேளை சேவிச்சுட்டு நேர ராஜ்யபாரம் ஏத்துக்கிறதுக்கு போறான்னு நினைச்சு சந்தோஷமா வர வைக்கிறான். வர வச்சு ஹார்த்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் தயாரா வச்சுட்டு இருக்கா. யுவராஜ பட்டாபிஷேகம்னா எப்படி வரணும் ராமர், அந்த 2 யானைகள் மக்கள்கள் அவ எல்லாருமே சேர்ந்து வர, தனியா வரானே பையன் பின்னாடி, லக்ஷ்மணனும் இவாளும் தனியா வராளே, என்ன ஆச்சு அப்படின்னு நேரம் உள்ள வரா. கௌசல்யா பிததா தேவி ராத்திரி ஸ்தித்வா சமாஹிதா பிரபாத்தே த்வக்கரா பூஜா விஷ்ணோஹோ புத்திரஹிதைஷிரஹ, புத்திரன் நல்லா ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு விஷ்ணுவுக்கு அவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப வந்தவுடனே கேட்கறா, என்ன ராமா பாத்தியா அப்பா எப்பேற்பட்டவர் பாத்தியா, சத்தியசந்தர் சத்திய பிரதிஜம் பிதரம் ராஜன் பஷ்ய ராகவஹ அத்யைவஹி த்வாம் தர்மாத்மா யுவராஜ்யே அபிஷிச்சதே அப்படின்னு. அப்பா எப்பேற்பட்ட தர்மாத்மா, சொன்ன வாக்கு மீற மாட்டேர், உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொன்னேரே, எவ்வளவு சந்தோஷமா அதை நடத்திட்டே பாத்தியா, நடத்திட்டு இருக்கே பாத்தியா அப்படின்னு சொல்ற. ராமருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே சுமித்ரவும் இருக்கா.
அப்போ கௌசல்யா ஒரு ஆசீர்வாதம் பண்றா, எப்படி நீ ராஜ்யத்தை நீ பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு. விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரிஷீனாம் மகாத்மனாம் பிராப்னுர் ஆயுஷ்யம் கீர்த்திம் ச தர்மம் சாப்யுச்சிதம் உச்சிதம் குலே அப்படின்னு. இந்த குலத்துக்கு உச்சிதமான எப்படி விருத்தர்கள், அந்த ராஜாக்கள், விருத்தரான ராஜாக்கள்லாம் எப்படி தர்மசீலர்களாக இருந்து பகு ஆயுஷ் காலம், ஏன்னா ஒவ்வொருத்தர் 24,000 வருஷம் 30 ஆயுஷ்மானாக இருந்து இந்த ராஜ்யத்துல தர்ம பரிபாலனம் நீ பண்ணணும் அப்படின்னு இதுக்கே வேற ஒரு அர்த்தமும் வருது. விருத்தானாம் அப்படிங்கிற வயசான ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ரகுவம்சத்துல இந்த மாதிரியும் உண்டு. அவ ராஜ்யத்தை விட்டு கடைசி காலத்துல தன் புத்திரர்களை கொடுத்து காட்டுக்கு போவார். வானப்பிரஸ்தம், இங்க வானப்பிரஸ்தம் இல்லை. இப்ப அந்த ஆசீர்வாதம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ விருத்தரான ராஜரிஷிகள் போல ராஜா போலன்னா நீ காட்டுக்கு போகணுன்றதும் அது உள்ளர்த்தமாக ஆயிடுறது. அப்புறம் உடனே சுமித்திர கூப்பிடுறா, வா 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 உட்கார் உட்கார், ஏதாவது கொஞ்சமாவது ஒரு பழமாவது சாப்பிடு, ராத்திரி வரைக்கும் சாப்பிடலன்னா அங்க யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு போயிட்டேன்னா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு. இந்த சிம்ஹாசனத்துல, தங்க சிம்ஹாசனத்துல உட்கார் அப்படின்னு சுமித்திர பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்து பால்லாம் எடுத்துன்னு ஓடி தங்க தாம்பாளத்துல கொடுக்குறாளாம். ராமர் சொல்றேலாம், இந்த சிம்ஹாசனத்துல இனிமேல் உட்காரத்துக்கு எனக்கு இல்லை அப்படின்னு, எனக்கு இனிமேல் தர்பாசனம் தான் அப்படிங்கிறான். அப்ப கௌசல்யக்கு என்ன தர்பாசனமா, ஏன் என்ன காரணம் அப்படிங்கும் பொழுது அப்பா முடிவு பண்ணிட்டே, இந்த தேசம் அயோத்தியா தேசத்துக்கு ராஜா பரதனும் வனத்துக்கு, அப்ப கூட என்ன சொன்னா, என்னை காட்டுக்கு போ அப்படின்னு தானே சொல்லுவா ஒரு பையன். அப்படி சொல்லிட்டே அப்பா, நான் அப்படி சொல்லலை, வனத்துக்கு ராஜாவாக என்னையும் வனம் உனக்குன்னு என்ன அங்க போய் அங்க ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண சொன்னேர் அப்படின்னு சொல்றானா. கௌசல்யா அப்படியே விழுந்துட்டா. லக்ஷ்மணர் ஓடி எழுப்புறேர், இது கேட்கிறே, இது எப்படி அப்பா இந்த முடிவு எடுத்தானோன்னு எல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி கைகேயி அம்மாவுடைய கேட்ட வரந்த உடனே கௌசல்யா அம்மா ஓன்னு அழறா. அழுது, இது ஏத்துக்க முடியாது இல்லப்பா, நீ தர்மம் தர்மம்னு பேசுறியே, அம்மா அப்பா வயசான காலத்துல குழந்தைய விட்டுட்டு போலாமா அப்படின்னு கேட்கிறா. குழந்தைய விட்டுட்டு போலாமா, நீ இங்க இரு அப்படிங்கிறா. அவர் ராமர் சொல்றார், அது சரிதான், எல்லா வயசான காலத்துல குழந்தைகள் அம்மா அப்பாவை காப்பாற்றணும்ன்றது சரிதான். ஆனா இங்க அப்பாவினுடைய வாக்கு 14 வருஷம் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணதுனால இப்ப விசேஷ தர்மத்தை நான் எடுத்துக்கணும், சாமானிய தர்மத்தை விட்டுணும். அது இல்லாம இங்க பரத சத்ருக்னா எல்லாரும் இருப்பா, அவ உன்னை பார்த்துப்பா, அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டா, அந்த தைரியம் எனக்கு இருக்கு, யாருமே இல்லாத அனாதையா விட்டுட்டு போறியே, இருக்கா இங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றேன். அதுக்குள்ள கௌசல்யா ரொம்ப சொல்றாளாம், என்ன இப்படி இத்தனை வருஷம் தபஸ் பண்ணி அப்படி ஒரு நாளும் ஒவ்வொரு பெருமாள்கிட்டையும் எனக்கு குழந்தை இல்லையே புத்திரன் வேணும்னு கேட்டது இதுக்கா? இது தெரிஞ்சுன்னா நான் வேண்டின்னு இருக்கவே மாட்டேனே, ஒரு காட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு குழந்தையை நான் பெற்றேனா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாளாம். இதுக்காகவா அப்படின்னு ரொம்ப அழகா. அதுக்கப்புறம் சொல்றாளாம், உங்க அப்பாக்கு எப்பயுமே கைகேயி எப்பயுமே என்ன அவமானப்படுத்துவா. என்னதான் மகாராணி பட்ட மகிஷி தர்பார்ல ராஜா உட்கார்ந்தா கௌசல்யா தான் கூட உட்காரணும், சுமித்திர கைகேயி கிடையாது, ஏன்னா பட்ட மகிஷி ஒருத்தர் தான். அப்ப கூட கைகேயி சொல்லுவா, இந்த இவளுக்கு சிம்மாசனம் தான், வயசான கிழவி, ஆனா தசரதருக்கு என் மேலதான் ஆசைன்னு அவமானப்படுத்துவா. ஒரே அவமானமா இருக்கும். இருந்தா கூட எனக்கு அந்த அவமானம் எல்லாம் ஒரு பெருசா தெரியாது. ஏன் தெரியுமா ராமா, உன்னுடைய முகத்தை பார்த்த, நீ பிறந்த உடனே உன்னுடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தோணாது. இப்போ குழந்தையே இல்லைன்னா கூட என்ன எல்லாரும் மலடின்னு சொல்லியிருப்பா, அது சொன்னாலும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இப்படி நான் குழந்தைய பெற்று நான் வனவாசத்துக்கு அனுப்புற அளவுக்கு நான் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணருக்கு இதை கேட்ட உடனே கோபம் வந்துட்டான். உடனே சொல்றேன், கரிஷ்யாமி சரை தீக்ஷணை அப்படின்னு அஸ்திரத்தை எடுக்கிறேன். இந்த அஸ்திரத்துக்கு யார் வேணா பதில் சொல்லட்டும். ராமரே உமக்கு தான் ராஜ்யம், பரதனுக்கு யார் எதிர நிக்கிறானும் ஒவ்வொருத்தனும் என்னுடைய தனுஷுக்கு அவ சமாதானம் சொல்லட்டும், யாரும் கிடையாது. வசிஷ்டர்கிட்ட நான் போய் சொல்ல போறேன், ராமருக்கு தான் ராஜ்யம். அப்பா என்ன பண்ணலாம், அப்பாவை என்ன அப்பா சொல்றதெல்லாம் இப்ப ஏத்துக்க முடியாது. நீர் என்ன பித்ருவாக்கிய பரிபாலனங்கிறார், நேத்தி கூட்டு பித்ருவாக்கிய பரிபாலனை எங்க போச்சு, நீர் தானே, அவர் தசரதர் தான் சொன்னார் யுவராஜ பட்டாபிஷேகம்னு. யார் இதுக்கு எதிர்க்க வந்தாலும் எத்தனை சைன்யம் வந்தாலும் என் பானத்துக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாதுன்னு எழுந்துடுறான். அப்ப கௌசல்யக்கு சந்தோஷமா இருக்கணும்ல, ஆஹா அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லையா, லக்ஷ்மணன் ஏதோ கோவத்துல சொல்றான்பா, பரதனுக்கு ராஜ்யத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், பரதனன் என் பிள்ளைதான், அதனால இப்ப சண்டைக்கெல்லாம் போக வேணாம், ஆனா நீ காட்டுக்கு போகாம என்னோட இரு அப்படிங்கிறார். அப்போ ராமர் அது இல்லையே, ஆனா வரத்துல முதல் வரமே அதுதானே, காட்டுக்கு போய் தானே ஆகணுமா அப்படின்னு கேட்குறேன். சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நானும் உன் கூட வந்துடுறேன், மாத்ருதேவோ பவான்னு சொல்லியிருக்கேன், நீ எனக்கு தானே நீ முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ என்ன ஆசிண்டு போ, கதம் தேனுஹு ஸ்வகம் வத்சம் கச்சந்தம் நனுகச்சதி
அகம் துவானு கமிஷ்யாமி புத்திரயத்ர கமிஷ்யசி, நீ எங்க போறியோ நானும் வரம்பா. உன்னை நான் எதுவும் கஷ்டப்படுத்தல. உனக்கு ஏதோ ஒரு ஆகாரம் இருந்தா அதுல கொஞ்சம் எனக்கு கொடு. நீ படுத்துக்கிற ஒரு இடத்துல மரத்து பக்கத்துல எனக்கும் ஒரு இடம் கொடு. நீ எதுவும் எனக்கு புது புடவை எதுவுமே வாங்கி தருவானா, நான் பாத்துக்கிறேன், நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு உடனே ராமர் சொல்றாளா, இது தர்மமா, நியாயமா? பிள்ளைய கூட விடலாம், பர்த்தாவை விடலாமா ஒரு பதிவிரத? பர்த்துஹு கில பரித்யக்தோ நிருசம்சம் கேவலம் ஸ்திரியாக, ஒரு ஸ்திரீக்கு இது தர்மமா? அப்பா எவ்வளவு கஷ்டத்துல இருப்பேன். கைகேயி அம்மாவுடைய கேட்ட வரனால்தான் அப்பாவே பாதி உடஞ்சி போய் இருக்கிற சமயத்துல இப்ப நானும் காட்டுக்கு போறேன்னு சொன்னா அப்பா எப்படி உடஞ்சிருவேர்? இது நியாயம் இல்லை. நீ அப்பாவோட பக்கத்துல இருக்கணும், நான் எந்த பாத்துக்கிறேன். சபவத்யா ந கர்த்தவ்யோ மனசா விகாஹிதா, ஒரு மனசால கூட ஒரு தர்ம பத்தினி தன்னுடைய பர்த்தாவை விட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே கௌசல்யா சொல்றாளாம், எல்லா ராத்திலையும் பெரியவாதான் தர்மத்தை எடுத்து சொல்லுவா. பசங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், கூட்டு கண்டிப்பா இப்படி இருக்கணும், தர்மத்தை பண்ணணும்னு. இங்க அப்படியே மாறுதலாக இருக்கேப்பா. தசரதர் பண்றதும் சரியில்லை, இப்ப நானும் மாத்தி மாத்தி சொல்றேன். ஆனா நீ ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து தர்மம் தர்மம்னு சொல்றியே குழந்தையே. சரி, நான் பெத்த அப்பா பெத்தா, ஆனா நாங்க 2 பேரும் உன்னை போஷிக்கல. நாங்க இந்த ராஜ்யம், இந்த அயோத்தியா ராஜ்யம் இதுலயே பார்த்தா கோசல தேசத்துல கௌசல்ய தேசம் 2ஆக இருந்தது. அந்த இன்னொரு ராஜாவுடைய பெண்ணுதான் கௌசல்யா. கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிட்டவொன்னு தசரதரிக்கே 2த்தையும் பூர்த்தியா கொடுத்துட்டாலாம், அவருக்கு ஒரு பெண். அப்ப கூட கௌசல்யா சொல்லல, அப்ப நான் கொண்டு வந்த பாதியை ராமனுக்கு குடின்னு கூட சொல்லல. இந்த ராஜ்யம், நாங்க சம்பாதிச்ச ராஜ்யம் கூட உனக்கு எதுவும் இல்லாம போயிடுச்சு. உன்னை இனிமேல் யார் ரட்சிக்கணும் அப்படின்னா, எம் பாலயசி தர்மாத்வம் திருத்யாச்ச நியமேனச்ச சவைராகவசார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷது. நீ தர்மம் தர்மம் தர்மம்னு சொல்றியே, நீ எந்த தர்மத்தை ரட்சிக்கிறியோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு அஷ்ட வசுக்களும், ஏகாதச ருத்ரர்களும், துவாதச ஆதித்யர்களும், அஷ்ட திக்பாலர்களும், விஸ்வே தேவர்களும், மருத்களும் உன் கூடவே இருந்து வனத்துல உன்னை ரட்சிக்கட்டும். நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெங்கெல்லாம் உனக்கு சமிருத்தியாக தீர்த்தம் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் நீ போறியோ அங்கெங்கெல்லாம் உனக்கு ஆகாரம் கிடைக்கும். உனக்கு எந்த கவலையும் இருக்காது. சகல வனதேவதையும் உன்னை ரட்சிக்கட்டும். நீ எந்த தர்மத்துக்காக நீ நிக்கிறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாளாம். அதுக்கு அடுத்தது ஆச்சரியமான ஆசீர்வாதம். என் மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சபபவது தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்யபராப்துதா அமிர்தம் பார்யவன்னஸ்ய தத்தே பவது மங்களம். அதிதீர்மங்களம் பிரதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணுரமித தேஜசஹ யதாசி மங்களம் ராமஹ தத்தே பவது மங்களம். மங்களிம் மகாபாகோ திசந்து சுபமங்களம் அப்படின்னு மங்களம் சொல்லலாம். எப்படி அதிதி தேவ தன்னுடைய இந்திரனை விருத்ராசுரனை வதம் பண்ண யுத்தத்துக்கு போகும் பொழுது அதிதி என்ன மங்களம் பண்ணாலோ அந்த மங்களம் உனக்கு நான் பண்றேன். வாமன பகவான் பலி சக்கரவர்த்தி கிட்ட போய் 3 லோகத்தை அளக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதிதி தேவ என்ன மங்களாசாசனங்கள் வாமன தேவருக்கு பண்றாலோ அந்த மங்களாசாசனம் நான் உனக்கு பண்றேன். அப்புறம் என் மங்களம் சுபர்ணஹா கருடனுடைய அம்மா வினதா. அந்த வினதா என்னன்னா கத்ரு, 2 மனைவி அவளுக்கு. கத்ருக்கு வினதா தாசி ஆயிட்டாலாம். ஒரு வாக்கு கொடுத்துட்டா. அதனால கத்ரு கிட்ட இவ வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. கருடன் எங்க அம்மாவை நீ விடுனா விடமாட்டேன், நீ அமிர்தத்தை கொண்டு வந்தாதான் நான் விடுவேன், இல்லைன்னா என் கூட தாசியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு போராடி இந்திரலோகத்துக்கு போய் அமிர்தத்தை கொண்டு வரேன். அப்போ அந்த வினதா அம்மா அந்த கருடன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன மங்களாசாசனம் பண்ணேரோ அந்த மங்களாசாசனம் நான் உனக்கு பண்றேன். இப்ப இதனுடைய அர்த்தம் பார்த்தா, விருத்ராசுரன் போற யுத்தத்துக்கு அப்படின்னா ராமன் இப்ப 14 வருஷம் காட்டுக்கு எதுக்கு போறேன், ராவண வதம். அதனால அந்த மங்களாசாசனம் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. 2வது அடிமையை ஒழிக்க, இந்த கைகேயி பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு இல்லையா, இந்த அடிமையை ஒழிச்சு தான் அடிமையாயிட்டா. இப்ப ராமன் திரும்பியும் மீண்டும் ராஜ்ய பரிபாலனத்தை ஏத்துக்கணும். அதனால கருட பகவான் சொன்ன அந்த மங்களாசாசனம். 3வது என்னன்னா, திரிவிக்ரம பகவான் 3 அடியில எல்லா உலகத்தையும் அளந்தான் தன்னுடைய திருவடினால. இப்ப திருவடினாலதான் நீர் லங்க பரியத்தம் பாரத தேசம் பூர்த்தியாக உடைய திருவடி படப்போறதுனால அதுக்காக இந்த மங்களாசாசனம் அப்படின்னு இந்த 3 மங்களாசாசனம் பண்றே. ராமருக்கு சந்தோஷம். அம்மா அப்பா பாதி பாரம் இருந்துட்டு அம்மா ஒத்துட்டான்னு நேரம் வெளில வரு.
அம்மா சந்தோஷம், அம்மா ஒத்துட்டா அப்படின்னு உடனே நேரம் வர. இப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கு. அம்மா வேற, சீத்தை வேற. சீத்தை கிட்ட நான் எப்படி சொல்றது யோசிக்கிறேன். சீத்தை கிட்ட போய் நான் காட்டுக்கு போறேன்னா நேத்தி தான் நான் மாறுறேன்றது வேற, அவள் சீத்தை மாறணுமா உடனே காட்டுக்கு போனா எப்படி அவ இது பண்ணுவா? நேத்தி வரைக்கும் பட்டாபிஷேகம்னு கோவில்ல வேற உட்காந்து சர்வாலங்கிருதமாக வேற இருக்கா. இந்த சமயத்துல ஏமாத்துற மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு நல்லா யோசிக்கிறேன். என்ன சொன்னா சீதையை சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு. குலே மகதி சம்பூதே தர்மஜ்ஞே தர்மச்சாரிணி ஸ்ருணுஜானாமி ஸ்ருணுஜானகி ஏனேதம் கிரமேண அப்பியாகதம் மம. ஜானகின்னு கூப்பிடுற ஜனகனுடைய புத்திரியே அப்படின்னு. ஜனகனுடைய புத்திரியேன்னா உனக்கு சகல தர்மமும் தெரியும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், குலே மகதி எப்பேற்பட்ட குலத்திலேருந்து நீ வந்தமா அப்படின்னு சர்வசாதாரணமா இந்த விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு, அதனால தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு இந்த தர்மம்னா என்ன அப்படின்றதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கே தெரியும். அப்பா வாக்கு கொடுத்துட்டே இனிமேது நான் வனவாசத்துக்கு போகணும், அதனால நான் கிளம்புறேன்னு ஒண்ணு குஷி ஆயிட்டாலாம் சீதை. அப்படியா? அன்னைக்கே நான் சின்னப்போ ஜோசியர் வந்து சொன்னேன், இனிமே குழந்தை தானே, இப்ப என்ன 6 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 12 வயசு எக்ஸ்ட்ரா போட்டா இருந்தான். அப்போ அன்னைக்கே ஒரு ஜோசியர் சொன்னார், உனக்கு கல்யாணம் ஆனா வனவாசத்துக்கு போகணும்னு இருந்துதாமா. ஓ அது இப்பதான் வந்திருக்கா, சரி நானும் கூடவே வந்துடுறேன் அப்படின்றான். என்னது கூடையே வரியா அப்படின்றா. அப்பா பரிபாலன், அப்பா வாக்கு நீர் காப்பாத்த நீர் போற, ஜோசியன் வாக்கை காப்பாத்த நான் வரேன், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதான். வனம்னா நீ என்ன நினைச்சிட்டமா, நம்ம அயோத்தியால இருக்கிற தோட்டம் போல அங்க புஷ்பங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டியா? வனம் மகாகோரமாக இருக்கும், ராட்சசாலாம் இருப்பான், மிருகங்கள்லாம் இருக்கும், சாப்பிட ஒன்றும் கிடைக்காது, ஒரே பயமாக இருக்கும் அப்படின்னா. சீதா துக்கே மதோ வனம். துக்கம், வனம்ன்றது ஒரு துக்கமா, நீ வந்து அதெல்லாம் நீ இது வரைக்கும் பார்த்துருக்க கூட மாட்ட, அதனால நீ இங்க 14 வருஷம் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும், நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்றா. அதெல்லாம் கிடையாது, நான் வருவேன். ஒரு பர்த்தா சொன்ன உடனே பதிவிரத்தை திருப்பி பதில் சொல்லலாமா, மாட்டேன்னு சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு சீத்தை சமாதானம் சொல்றான். சத்தியவான் சாவித்திரி சரித்திரத்தை எடுத்து காட்டுறான். சத்தியவான் சாவித்திரி சரித்திரத்துல என்னன்னா, சாவித்திரிக்கு முதல்லயே சொல்லிட்டேன் நாரதர், இன்னைக்கு உன்னுடைய பர்த்தாவுக்கு மரணம், யமன் வந்துருவான்னு. அன்னைக்கு வந்து அவன் காட்டுல போய் வேலை பண்ண. சாவித்திரி வந்து மகா ராணியுடைய புத்திரி, ஆனா கூட இவன் மேல கல்யாணம் பண்ணிட்டான். இந்த நாள்ல வந்து இவனுக்கு எப்படியாவது யமன் வந்துருவான்னு பயந்து காட்டுக்கு வரேன்றான். அவன் நீ காட்டுக்கு வரக்கூடாது, நீ எதுக்கு காட்டுக்கு வர, நீங்க இரு அப்படிங்கிறான். இருந்தா கூட நான் வருவேன்னு சண்டை போட்டு வரா. வந்து அன்னைக்கு யமன் கிட்டேருந்தே எப்படி காப்பாத்தினாலோ அப்போ அந்த இடத்துல அது தர்மம் தானே, அதனால எனக்கும் அந்த இது இருக்கு, நான் வந்துதான் தீருவேன் அப்படிங்கிறான். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி போக்ஷ்யே பக்துவா தீத்வயா ஏஷ வருஷ சஹஸ்ராணி சதபஹம் துவயா சஹ. அக்ரதஸ்தே உமக்கு முன்னாடி நான் போறேன், உமக்கு முன்னாடி போய் நான் எந்தெந்த இடத்துல நீ தங்க போறீரோ அதெல்லாம் கிளீன் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றா. 14 வருஷமா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 14 வருஷம் யோசி அப்படிங்கிற. ஏஷ வருஷ சஹஸ்ராணி, ஒரு 14 வருஷமோ 1000 வருஷமோ உம்மோட தான் நான் இருப்பேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறார். பர்த்தாவை விட்டு ஸ்திரீ பிரியலாமா அப்படின்னு அங்க போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு இப்ப மட்டும் சீத்தையை விட்டுட்டு போறேன்னா அங்க ஒரு தர்மம் இங்க ஒரு தர்மமா அப்படின்றான். சுத்தாத்மனே பிரேம பாவாத்தி பவிஷ்யாமி விகல்மஷ பர்த்தா ராமனுகச்சாதி பர்த்தா ஹி மம தெய்வதம். பர்த்தா தான் தெய்வம், அவர் எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருப்பேன். நீர் வந்து உமக்கு ராஜ்யம், நீர் வனவாசத்துல இருக்கேர், நான் இங்க ராஜ்யத்துல உட்கார்ந்து சந்தோஷப்படுறதா? நீர் அங்க சரகு சாப்பிட்டு இருப்பேர், நான் இங்க வந்து அற்புதமாக சாப்பாடு சாப்பிடுறதா? நீர் வந்து கட்டாந்தரையில படுத்துட்டு இருப்பேர், மரத்துக்கீழே படுத்துட்டு இருப்பேர், நான் இங்க வந்து சிம்ஹாசனத்துல படுத்துட்டு இருக்கிறதா? இது என்ன நியாயம்? சுகத்துல மட்டும்தான் 2 பேருக்கு ஒண்ணா? சீதா கல்யாணம் தான் சொல்றோம், சீதாராமர் கல்யாணம்ன்றது அதனுடைய அர்த்தம் தானே. ராம பட்டாபிஷேகம்னு சொன்னோம், அப்ப ராமனுக்கு மட்டும்தான் பட்டாபிஷேகமா? ராமனுக்கு சீத்தையும் தானே. சுகத்துல பங்கு இருந்தா அப்ப துக்கத்திலையும் தானே பங்கு இருக்கணும். அப்ப நான் உன் கூட வருவேன் அப்படிங்கிறாளாம். பிராணயச்சா அபிமானச்ச பரிசிக்ஷாதி ராகவம் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லி ராமர் கேட்காம இருக்கே. உடனே சொன்னாலாம், எந்த ஒரு புருஷனுக்கும் இந்த வார்த்தை சொன்னா கோவம் வந்துடும். எங்க அப்பா எங்காத்துல எப்படி என்ன வச்சுண்டா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவளுக்கு கோவம் வந்துடும். அதனால கிம் த்வாமன்யத வைதேஹா பிதாமே மிதிலாதிபாஹா ராமா ஜாமாதரம் பிராப்யம் பரிசிக்ஷேபி ராகவம் அப்படின்னு. கிம் த்வாமன்யத வைதேஹா, யார் நான் யாரு? அப்படி ஒண்ணும் இல்லை. ஜனக மகாராஜாவுடைய குமாரி, அவர் என்ன நினைச்சுப்பார்? உம்மை வந்து என்ன சொல்லி இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவன், உம்முடைய ஒரு நிழல் போல உம்மு கூடயே இருப்பான்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து நீர் விட்டுட்டு போறேன்னா எங்க அப்பா என்ன நினைச்சுப்பா உண்மை?
அப்படின்னு சொல்றாளாம். உங்க அப்பா அம்மா என்ன நினைச்சுப்பா அப்படின்னு உடனே கோவம் வந்துடும். யாருக்கா இருந்தாலும் எங்க ஆத்துல என்ன எப்படி வச்சிருந்தா நீ இப்படி பண்ணிட்டேன்னு உடனே ராமர் சொன்னா, சரிப்பா வா, இந்த வான்னு சொல்றது என்னன்னா வந்து தொலை அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு வா, வேற வழி இல்லை, நீ ஆசைப்படுற வா அப்படின்னு. அப்ப உடனே சீதா அதை புரிஞ்சுண்டா. அவருடைய சொல்ற விதத்திலேயே புரிஞ்சுண்டு உடனே சொன்னாலாம், அப்படி கிடையாது, நீர் என்னை விட்டு போனாலும் நீர் இல்லாத இந்த அயோத்தியா எனக்கு வனவாசம் தான். ஆனா வனவாசத்துக்கே வந்தாலும் உம்மோட இருக்கிறது தான் எனக்கு அயோத்தியா அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சந்தோஷமா சரி வரலாம் அப்படின்னு ஆஷின் போறாரு. பாஷிண்டு போகும்போது இங்க லக்ஷ்மணர் பார்த்தேன், அண்ணா உள்ள போயிருக்காரு, எப்படியாவது சீத்தை வந்து எப்படியாவது நிறுத்திடுவா இதெல்லாம் அப்படின்னு ஒரு தைரியத்துல இருந்தாரு. கடைசியில பார்த்தா என்னன்னா 2 பேரும் சேர்ந்து கிளம்பலாம். 2 பேரும் சேர்ந்து கிளம்ப இது என்னடா இது அப்படின்னு உடனே லக்ஷ்மணர் வந்து ராமர்கிட்ட வந்து ராமர் உடனே சொல்றார், பரத சத்ருக்னா, பரதனை ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிடுப்பா, அம்மாவை கௌசல்யாவை பார்த்துக்கோ. என்ன 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 நீர் என்ன இப்படி சொல்றேன், நீர் எப்பயோ நீர் எனக்கு அனுமதி கொடுத்தாச்சு நான் உம்மோட வரணும்னு. சீதாதேவி தான் அனுமதி இப்ப கேட்டா, எனக்கு நீர் எப்பயோ கொடுத்துட்டேன். ராமர் யோசிக்கிறேன், ஏதாவது தப்பி தவறி கூட ஏன்னா சத்தியவான் இல்லையா, எங்கேயாவது லக்ஷ்மணா வா போலான்னு சொல்லிட்டோமா வனத்துக்கு, இவன் இப்படி சொல்றானே, எங்கேயாவது மறந்து போய் கூட நம்ம அந்த வார்த்தையை சொல்றோமா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறேன். நீர் என்ன சொன்னேன், சௌமித்ரே புக்ஷ்வபோகான் ஸ்வம் இஷ்டான் ராஜ்யான் பலானிச்ச, ராஜ்யம் எனக்கு உன்ன ஓடி வந்து லக்ஷ்மணா இந்த ராஜ்யம் எனக்கு கிடைச்சது, எனக்கு இல்ல ராஜ்யம் உனக்கு தான், நீ ராஜ்யத்தை அனுபவினியே, இப்பதான் நீர் சொல்றேரு வனராஜ்யம் உம்பதுன்னு, அப்ப வனராஜ்யத்தை நான் அனுபவிக்க வேணாமா, நீர் சொன்னேரா இல்லையா அப்படின்னு. கௌசல்யா அம்மா கிட்ட என்ன சொன்னேன், அங்க நான் சொன்னேன் ராமனுக்கு என்ன நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது, ராமனுக்கு முன்னாடி நான் தான் போய் நிற்பேன், ராமன் அக்னி பிரவேசம் பண்ணா கூட அவருக்கு முன்னாடி நான் தான் அக்னி பிரவேசம் பண்ணேன்னு சொல்லச்சு நீர் மௌனமா இருந்தேரா, அம்மா சாட்சி. அப்ப இதெல்லாம் லக்ஷ்மணா நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே, அப்ப நீர் வனத்துக்கு போச்ச மட்டும் நான் கூட வரக்கூடாதுன்னா இது என்ன நியாயம். சீதாமணி கிட்ட சொல்லச்சு இப்ப என்ன சொன்னேன், பிராத்து புத்திர சௌமிச்சாபி திருஷ்ட்வா சௌ விசேஷதः त्वया பரத சத்ருக்னௌ பிராணின பிரியதரம் மம அப்படின்னு. சீதை நீ இங்க இருக்க போற அப்படின்னு தான் முதல்ல பேசுறேன். பரத சத்ருக்னா கிட்ட தப்பா என்னைக்கோ திட்டிடாது, ஏன்னா என் மேல கோத்திர நான் வனவாசத்துக்கு என்ன அனுப்பிச்சுட்டான்னு. அவள் எப்படி ஜேஷ்ட பிராத்தான்றது பித்ரு சமஹா, அப்பா ஸ்தானம், எனக்கு அவ குழந்தைகள், அவ வந்து எனக்கு பிராணத்துக்கும் மேலானவர்கள், அவ எதுவும் தப்பு பண்ணல, அவளை நீ திட்டாதேன்னு சொன்னல. அப்ப பரத சத்ருக்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, பரத சத்ருக்னா இங்க இருப்பா, அவளை எதுவும் சொல்லாது. லக்ஷ்மணன் எங்க போனா அப்ப லக்ஷ்மணன் நீ சேர்த்துக்கலையே, அப்ப என்ன அர்த்தம், உம்முடைய உள்ளத்துல நான் உம்மோட காட்டுல இருப்பேன் தானே அர்த்தம் அப்படிங்கிற. உடனே ராமர் சொல்றார், அப்பா நீ சொல்ற அம்மா சுமித்திரைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், நீ இல்லாம அவளெல்லாம் நீ பார்த்துக்கணும், நீ வந்து நான் எனக்கு தான் அப்பா பிதிர்வாக்கி பரிபாலனம் சொல்றேன், நீயே வந்து காட்டுக்கு வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தேராம், தாயாரும் பெருமாளுமாக இருக்கும் பொழுதே நேர சேவிச்சு சப்ராதச்சரணௌகாடம் நிபீடய ரகுநந்தனஹ சீதாமுவாச்சயாச ராகவம் ச மகாவிரதம் அப்படின்னு 2 பேரையும் கீழே விழுந்து ராமருடைய திருவடியில விழுந்து மேல சீதா மாதாவை பார்த்து அங்கேயே சரணாகதி பண்றான். ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம். இங்க வந்து துவயமந்திரம் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணா சரணோ அப்படின்னு வரும். ஸ்ரீமன் நாராயணனோட சேர்த்து தான் நம்ம வந்து சரணாகதி பண்றோம். பெருமாளுக்கு என்னென்ன சிருஷ்டி ஸ்திதி லயம் தான் பகவான் பண்ணக்கூடியவரோ தாயாரும் பண்ணக்கூடியவர் தான். சரணாகதியிலையும் தாயாரும் வந்து இங்க வந்து மோட்சத்தை கொடுக்க இருக்கு. ஆனா 2 பேருமாக சேர்ந்துதான் உபாயமாகவும் இருக்கா உபேயமாகவும் இருக்கா அப்படின்றத காட்டுற மாதிரி இங்க வந்து 2 பேரும் சேவிச்சேராம். சரி, அங்க என்ன பண்ண போறேன்னா அகம் த்வா கமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரஹ, நான் வரேன் உம்மோட அப்படின்னு. பவாம்ஸ்து சஹ வைதேஹ்யா கிரிசானுஷ சம்ஸ்ததே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிருதஹ ஸ்வபதஸ்சதே. அங்க வந்து நீ என்னப்பா பண்ண போறேன்னா உம்மோட சேர்ந்து சீதாதேவிக்கு உமக்கும் அகம் சர்வம் கரிஷ்யாமி, எப்பேற்பட்ட கைங்கரியம் எல்லா விதமான கைங்கரியமும் கூட இருந்து நான் தான் பண்ண போறேன். அவர் வந்து கங்கா நதியை தாண்டி போகணும் அப்படின்னா ஓடத்தை லக்ஷ்மணனே பண்றேன், பர்ணசாலையை கட்டுறேன், என்னென்ன அண்ணாவுக்கு துணி துவச்சி போடுறேன், அத்தனை கைங்கரியமும் தானே பண்றேன், காழ்கிழங்கு எல்லாம் காட்டில் எடுத்துட்டு வரேன், எல்லாம் உமக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு. பகவானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித நானாவித கைங்கரியம் அப்படின்னு. சர்வதேசத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த அவஸ்தையில நம்ம இருந்தாலும் பகவத் கைங்கரியத்தை எப்பயுமே பண்ணணும் அப்படின்றத காட்டுற மாதிரி லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரமாச்சே. அப்ப அவர் எப்படி நின்றான் குடையான் இருந்தான் சிங்காசனமான் எல்லா கைங்கரியத்திலும் ஆதிசேஷன் கூடவே பகவானுக்கு இருக்கிறோ அப்படி கைங்கரியத்துல வனவாசத்துக்கும் நான் வருவேன்னு சொல்றேன்.
ராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி வரலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா திருப்பியும் போய் சொல்லணும், 3 பேரையும் ஆசிண்டு போறேன்னா திருப்பி தசரதர்கிட்ட அனுமதி கேட்கணும். லக்ஷ்மணனை ஆசிண்டு போய் அப்படியே கிளம்பிடக்கூடாது, அனுமதியோட போகணும் அப்படின்னு. அப்ப என்ன நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, இருக்கிற அந்த நமக்கு இருக்கிற அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்து பூட்டி வச்சுட்டு 14 வருஷம் கழிச்சு அரண்மனையை பத்திரமா 4-5 பூட்டுவோம். ஆனா இவ என்ன பண்ணாலும் அதான் வனவாசத்துக்கு போறதுன்னு ஆயிடுத்தேன்னு மக்களை எல்லாரையும் கூட்டி எடுத்து தானம் பண்றாளாம். என்னென்ன வேணுமோ அவாளுக்கு தங்க ஆபரணங்கள் என்னென்ன வஸ்து இருக்கோ. ஆனா ராமன் கொடுக்கிறேன்னா மக்கள் சந்தோஷமா வாங்கிப்பா. ஆனா இங்க வந்து சந்தோஷமா வாங்கிக்க முடியல. ஏன்னா பட்டாபிஷேகமாய் நீர் கொடுப்பேன்னு நினைச்சா வனவாசத்துக்கு போய் நீர் கொடுக்கிறேரே அப்படின்னு ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறான். திரிஜட்டன்னு ஒருத்தன் வந்தான். அவ மனைவி ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏதாவது ராமன் எல்லாருக்கும் கொடுக்கிறேராமே நீ போ அப்படின்னு. அவர் வந்து தபஸ்வி, அவருக்கு வந்து தானமா வாங்கிக்கிறது பிடிக்காது. அதனால ராமர் அதை புரிஞ்சுட்டு கேட்கல. உடனே என்ன பண்ணேரா, ஒரு சாதனை பண்ணி அதுக்கு பரிசு கொடுக்கலாம். அப்ப வந்து அது வந்து தானம் மாதிரி ஆயிடாது. நீ ஒண்ணு பண்ணு, அது நான் உனக்கு இது தரேன் அப்படின்னு. அவன் வந்து என்னன்னா குச்சி வீசுறதுல அவன் ஒரு பெரிய பலவான். அதனால நீ இந்த குச்சியை இங்கேருந்து அடிச்சு வீசு, அது வரைக்கும் என்ன எவ்வளவு தூரம் வீசுறியோ அவ்வளோ தூரம் இருக்கிற மாடுகளை நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னாராம். அவன் வீசினானாம், சரையூ நதி வரைக்கும் அதை வீசுறான். அது வரைக்குமான அந்த மாடுகளை கொடுக்கிறேன். அதுதான் ராமருடைய குணம். அங்க கூட அவன் தானம்னு நினைச்சிக்க கூடாதுன்னு ஒரு சாகசம் பண்ண வச்சு அவனுக்கு அது தரேன் அப்படின்னு. அந்த சமயத்தில் இப்ப காட்டுக்கு போற சமயத்துல இப்ப நீங்க எல்லாம் என்ன வந்து எனக்கு இது பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்காம அவர் ஆச்சரியமா இதெல்லாம் பண்ணிட்டு நேர தசரதர்கிட்ட வரே. தத பிரசாதார்யாணி விமானசிகராணிச்ச, மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுறது, விஷயம் தெரியுது. எல்லாரும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ராமர் போகும்பொழுது எல்லாரும் அவாவாளுடைய மாடியில கோவில்ல சிக்கரம் மணி அதெல்லாம் மேல நின்று பார்த்துட்டு இருக்காளாம். கஷ்டமாக இருக்கு, ஏோ இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு. அஹராகவ கைகேயா வரதானே நமோஹிதா, இப்படி போய் ஒன்று சொன்னேராம், இந்த மாதிரி சீதாவும் லக்ஷ்மணரும் என் கூட வரா அப்படின்னு சொன்ன உடனே தசரதர் கேவி அழுதேராம். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். கைகேயினுடைய வரத்துல மோகிச்சு போயிட்டேன். அவளுக்கு இருந்து நான் இப்படி பண்ணிட்டேன், நீ இதை பண்ணக்கூடாது ராமா, நீ இதை பண்ணக்கூடாது, சீத்தையை நான் விட மாட்டேன், நம்பாத்து பெண் மாட்டு பெண் இப்படி வந்து நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நீ என்ன ஜெயிலில் போடு. அப்பா சத்தியசந்தன் பரவாயில்ல, நான் இப்ப சொல்றேன், இப்ப 10 ரூபாய் நீ என்னை எடுத்து ஜெயிலில் போடு. கம்சன் பண்ண அவன் அப்பாவை, நீ என்ன ஜெயிலில் போட்டு நீ இந்த ராஜ்யத்தை நீ ஏத்துக்கோ, இதையும் நான் சொல்றேன் நீ பண்ணு அப்படிங்கிற. ராமர் சொல்றே மனசுல நினைச்சுக்கிறேன், அப்பா என்ன சொல்லியிருக்கணும், இது 14 வருஷம் நீ போவானான்னு சொல்லலாம், அங்க சத்தியத்தை பண்ணிட்டேன். அவனுடைய சத்தியத்தை அவரால் மீற முடியல. ஜெயில போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சத்தியவாக்கு கொடுத்துட்டேன், பையன் என்ன ஜெயில போட்டா இப்ப என்ன நான் என்னால பண்ண முடியும்ன்ற மாதிரி. இது வந்து அப்பா அவருடைய ஹிருதயம் அது இல்லை அப்படின்னு அதை புரிஞ்சுட்டு உண்மை சத்தியவாதியாக பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு பெருமையை தவிர, உண்மை கஷ்டப்படுத்தி உண்மை நான் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கணும்ன்றது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு உண்மை சத்தியவாதி ஆக்கணும் அப்படின்னு அதுதான் என்னுடைய லட்சியம் இருக்கு. தவைவ வம்சம். உடனே கைகேயி சொல்றாளாம், என்ன ஜேஷ்ட புத்திரன் தான் ராஜா, ஜேஷ்ட புத்திரன் தான் ராஜா, ரகுவம்சத்துல இதுதான் தர்மம் அப்படின்னு பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. இதே ரகுவம்சத்துல தவைவ வம்சே சாகரே ஜேஷ்ட புத்திரே உபாருத்யுதா அசமஞ்சா இதி க்யாதம் ததாபியாம் கர்த்துமர்ஹசி அப்படின்னு. அசமஞ்சன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் ஜேஷ்ட பையன் தான், அவன் அவன் அப்பா காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாராமே, என்னவோ பெருசா நீர் மட்டும் சொல்லிக்கிறார், இப்ப நீர் காட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன அப்படின்னு ஒண்ணு சி அப்படின்னு தசரத் பெருசா இதுக்கு சமாதானம் சொல்ல பிடிக்கல. அசமஞ்சன் எப்பேற்பட்டவன், உலகத்துல மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தினான், அதனால அவ அப்பா கூட தன் புத்திரன் தப்பு பண்ணா கூட ராஜ்யம்தான் முக்கியம் அப்படின்னு அவரை நாடு கடத்தினேன். ஆனா என் ராமன் அப்பேற்பட்டவனா, என்ன எப்படி இருந்தா இவ இந்த வாயால இதை சொல்லுவார், இவளுக்கு சமாதானம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது. சுமந்திரர் கோவம் வந்துட்டான். சுமந்திரர் வேப்ப மரத்திலிருந்து வருது பழம், மாம்பழம் மாதிரி இனிக்குமன்னா, வேப்பங்காய் அது புளிக்கதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கைகேயை பார்த்து சொல்றாராம். அபிஜாத்தம் ஹிதே மன்யே யதாமா துஸ்ததைவச்ச, உம்மம்மா எப்படி இருந்தாலும் நீயும் அப்படிதாம்மா இருப்ப. என்ன கதைன்னா, கைகேய தேசத்து ராஜன், அந்த ராஜாவுக்கு ஒரு வரன் இருக்கான், என்ன ஜந்துக்கள் என்ன பேசுறதோ அது அவனுக்கு புரியும். அப்ப 2 எறும்பு பேசிகிட்டே போச்சான். அதை பார்த்தவொன்னே அவனுக்கு ஒரு சிரிப்பு வந்துதான், அதனுடைய சம்பாஷணையை கேட்டு சிரிப்பு வந்துதான். மனைவி கேட்கறா, எதுக்காக சிரிச்சிங்கோ அப்படின்னா, இந்த 2 எறும்பு பேசுறது அது சிரிப்பு வந்ததுன்னா, சரி சொல்லுங்க எனக்கு அப்படின்னா, அந்த வரன் எனக்கு இருக்கு, நான் கேட்டது யாருக்காவது சொன்னா என் தலை வெடிச்சிரும்ன்றது சாப்பமும் இருக்கு அப்படின்னா. உண்மை தலை வெடிச்சா வெடிக்கட்டும், எறும்பு என்ன பேசுதுன்னு சொல்லு அப்படின்னா. அப்பேற்பட்ட பெண்ணுக்கு நீ பெண்ணா பிறந்த, தசரத சக்கரவர்த்தி பிராணமே போயிடும் ராமன் இல்லாமன்னு சொன்னா உனக்கும் இதே தானே, நீ இப்படிதான் இருப்ப அப்படிங்கிறான். தசரத் பேசாது, அவகிட்ட பேசாத அப்படிங்கிறான். உடனே ராமர் இதெல்லாம் பார்த்து அவருக்கு பிடிக்கல, மேற்கொண்டு ஆகட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா,
அந்த மர உரியை கொண்டு கொடுக்கணும். மர உரிய ராமன் மட்டும்தான் மர உரி கொடுக்கணும்ல, அது என்ன மன தைரியமோ 3 பேருக்கும் மர உரி கொண்டு வந்து கொடுத்தாலும், ராமர், லக்ஷ்மணன், சீதைக்கு. உடனே ராமர் எடுத்து அதை கட்டிக்கிறார். தசரதர் எல்லாம் அங்க வந்து எல்லாம் மக்கள்லாம் அழறா. ராமர் அதை எடுத்து கட்டிக்கிறார். அதச்சீரான் கைகேயி ஸ்வயமா ஹியராகவம், அங்க யாரையும் கொடுக்க சொல்ல, தானே ஸ்வயமா தன்னுடைய கையிலேயே வந்து கொடுக்குறாங்க. கைகேயா குசாச்சீரே தேஜானி சுபலக்ஷணஹா அப்படின்னு உச்சிஷ்ய பரமயஸ்தா ராமம் ஜுவலித தேஜசாம், அதை உடனே அவர் கட்டின்றாராம். ராஜ்யம், சிம்ஹாசனம், கிரீட்டம், நகைகள் இருந்தாதான் இல்ல, இந்த இடத்துலயும் இந்த உடையிலையுமே அவர் வந்து ஜுவலித தேஜா அப்படின்னு ஒரு ராஜ ரிஷி போல அப்படி இருக்கிறான். அஸ்புர்ண நேத்திரம் ச தர்மஜ்ஞ தர்மதாஷினி அப்படின்னு சீதாதேவியை பார்க்கிறாராம். சீதாதேவிக்கு அது எப்படி கட்டிக்கணும்னு தெரியல. உடனே எந்த பக்கம் தலைப்பு இருக்கு, அது மரவுரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், எங்க தலைப்பு இருக்குன்னு தெரியல, எப்படி கட்டிக்கணும்னு தெரியல. எல்லா மக்களும் அங்க பார்த்துட்டு இருக்கான். கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தா ரமத விப்ரவீத் கதம் நு சீரம் விருத்தான் முனையே ஹே வனவாசினஹா, எப்படி கட்டிக்கிறேன்னா எப்படிதான் இதை வந்து வனவாசத்துல இருக்கிற ரிஷி பத்னி எல்லாம் கட்டிக்கிறாளோ அப்படின்னு ராமர்கிட்ட ஜாடையா கேட்க, ராமன் வந்து இதை இப்படி சுத்தி இப்படி போடு அப்படின்னு அங்க எடுத்து காட்டுறார். அதே மாதிரி சீத்தையும் பண்றா. அந்த புடவை மேலேயே இப்படி எடுத்து இப்படி போட்டதுமே அதை பார்த்த உடனே எல்லாரும் கண்ணில் ஜலம் வந்துதான். வசிஷ்டருக்கு ஒரு கோபம் வந்தது. உடனே கைகேயியை பார்த்து சொல்றேன், நீ என்ன நினைச்சுட்டு இருக்க பரதன், நீ ராமர் காட்டுக்கு போனாலும் பரவாயில்லை, சீதாதேவியே வச்சு நான் ராஜ்ய பரிபாலனை பண்ணுவேன், சீதைக்கு அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உண்டு, பெண்கள் ஆளக்கூடாதுன்னு கிடையாது, நீ என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு தெரியறதா அப்படின்ற. ராமர் இதுக்கு மேல நம்ம வந்து சண்டை மூட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரதட்சிணம் பண்ணி சேவிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு. உடனே கௌசல்யா அம்மா சீதை போறது அவருக்கு தெரியாது, ஆனா சொல்றா ரொம்ப சந்தோஷம், ஆனா சந்தோஷம்னு சொல்ல முடியல, நீ போது ஒரு பக்கம் துக்கம், ஆனா ராமனுக்கு துணையா இருப்பேன்னு. அந்த காட்டுல ரிஷிகள்லாம் இருப்பா, அவா கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாளாம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், காட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம் வச்ச ராமனை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனே இப்படி ஆயிடுத்தே அப்படின்ற வார்த்தை சொல்லிடாத, அந்த வார்த்தை என் பையனுக்கு வந்து ஏத்துக்காது அப்படின்னு சொல்றாளாம். உடனே சீத்தை சேவிச்சு சொல்றாளாம், அந்த மாதிரி வார்த்தை வராது. பசங்க எப்பயுமே அப்பா அம்மாவா பார்த்து தான் கத்துப்பா, சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்க அம்மா ஒரு நாளும் ஜனக மகாராஜாவை எதிர்த்து பேசுறது கிடையாது. இங்க மாமியார் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அவள் சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுறதுனால மாமியாரே முதல்ல இருந்தே இருக்கிறதுனால இத்தனை பேர் இப்ப கூட தசரதர்கிட்ட எம் புள்ளதான் ராஜாவாகணும், கோசல தேசத்துல பாதி எந்துதானேன்னு எதுவுமே கேட்காம தசரதருடைய ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு அத்தனை பேரும் ஒவ்வொன்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை இந்த சபையில பேசாத தசரத சக்கரவர்த்தி அப்படியே கீழே விழுந்து கிடக்கச்ச தான் ஆலவட்டம் வீசிண்டு அவருக்கு இருந்து, நீ பண்றவே அம்மா உண்மை பார்த்து எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வராது அப்படின்னு சேவிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறான். உடனே சுமந்திரரை உடனே தசரத சக்கரவர்த்தி சொல்றேன், அப்ப கூட சொல்றேன், எல்லாம் ராஜ்யத்தெல்லாம் ராமனோட அனுப்பிச்சிரு, சகல ராஜ்யம் சகல சைன்யங்கள் எல்லாம் ராமனோட அனுப்பிச்சிருன்றான். ஆனா அதுக்கும் கைகேயி சொல்றா, பாயசத்தை பண்ணிட்டு பாயசம் பெரிய பிள்ளைக்கு, பாத்திரம் வந்து சின்ன பையனுக்கா அப்படின்றான். அதெல்லாம் பார்த்து இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ராமர் கிளம்ப, சுமந்திரரை கொஞ்ச தூரம் மக்கள் இருக்கா, அங்க நடந்துதான் போகணும், இருந்தா கூட மக்கள்லாம் இருந்து தாண்டி போக முடியல. ரத்தத்துல 3 பேரும் ஏறச்சியே எல்லா மக்களும் ஓடி வந்துட்டாலும். அப்ப வந்து சுமித்திரைய லக்ஷ்மணன் போய் சேவிக்கிறேன். சுமித்திரை அம்மாவுக்கு தெரியாது இல்லையா இது வரைக்கும் தான். ஆனா சுமித்திரை எவ்வளவு கஷ்டப்படணும், கௌசல்யெல்லாம் சந்தோஷப்பட்டா, கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில மங்களாசாசனம் பண்ணா. ஆனா சுமித்திரை சந்தோஷப்படுறாளாம். ராமம் தசரதம் விருத்தி மாம் விருத்தி ஜனகாத்மஜா அயோத்தியாம் அடவீம் விருத்தி கச்சதத் யதா சுகம். ராமம் தசரதம் விருத்தி, இனிமே ராமன் தான் உனக்கு தசரதர் அப்பா, ராமன் தான் உனக்கு அப்பா, சீதை தான் ஜனகாத்மஜா தான் உனக்கு அம்மா, அவா இருக்கிற இடம் தான் உனக்கு கிரகம். அயோத்தியா மட்டவீம் விருத்தி, அந்த காடு தான் உனக்கு அயோத்தியே, அங்கே நீ யதா சுகம் சுகமாக அவளுக்கு நீ கைங்கரியம் பண்ணு, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீ இங்க இருக்கேன்னு சொல்லாம அண்ணாவோட போறேன்னு, இப்ப ஏற்பட்ட பிள்ளையை நான் பெற்றேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு. ஆனா இதுக்கு உள்ள அர்த்தம் நிறைய இருக்கு. ஏன்னா சுமித்ர வந்து மகா ஞானி, ராமாயணத்திலே 3 பேர் மகா ஞானி. ஒண்ணு வந்து வாலியினுடைய தர்மபத்னி தாரா, ராவணனுடைய தர்மபத்னி மண்டோதரி. ரிஷிகள்லாம் ராமனை பகவான்னு தெரிஞ்சுன்றது ஒரு பக்கம், ஆனா இந்த 3 பேருமே பகவான் ராமன்னு தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால இங்க ராமம் தசரதம் விருத்தி, தசரதன்னா பக்ஷிரதன் அப்படின்னு, பக்ஷிக்கெல்லாம் ராஜா கருடன் அப்படின்னு ஒரு அர்த்தமா இருக்கு. ராமம் தசரதம் விருத்தி அப்படின்னா ராமன் யார் அப்படின்னா கருடன் மேல வரக்கூடிய சாட்சாத் பகவான்.
மாம் விருத்தி ஜனகாத்மஜா. மா அப்படின்னா பார்த்தோம் மகாலட்சுமி அப்படின்றத முதல்லயே பார்த்தோம் மானுஷாதலியே. அப்போ அந்த சாட்சாத் மகாலட்சுமி தான் இந்த சீதை. அப்போ வைகுண்டம் எதுன்னா வைகுண்டம் அங்க இருக்கிறது இல்ல, பகவான் இன்னைக்கு எங்க இருக்கானோ அதான் வைகுண்டம். இன்னைக்கு நம்ம கோவில திருவேங்கடமுடியான் சரதியில இருந்தா அதுதான் வைகுண்டம். அயோத்தியா மட்டவீம் விருத்தி அப்படின்னா இப்ப ராமர் வனவாசத்துல இருக்காருன்னா அதுதான் அயோத்திய, அதுதான் அயோத்தியா, அதுதான் அயோத்தியன்னு அயோத்தியக்கு நம்ம ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம், அதுதான் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு. இதுதான் அதுதான் அவளுடைய கைங்கரியமே தான் சாஸ்வதம், அதுதான் புருஷார்த்தம் அப்படின்ற உள்ளர்த்தத்தோட சொல்லி மங்களாசாசனம் பண்ணி லக்ஷ்மணன் அனுப்புறான். ரதமாரோஹ பத்ரம் தே ராஜபுத்திரே மகாயசா. ராஜபுத்திரர்கள் ராமலக்ஷ்மணர்கள் சீதை ரதத்துல ஏறினா உடனே மக்கள்லாம் கத்தலாம், சூதயஹி சைன்ய சைன்ய, நிறுத்து நிறுத்து நிறுத்து, மெதுவா போப்பா, அந்த ராமனுடைய முகத்தையாவது எங்களை பார்க்க விடு, 14 வருஷமாகும், எத்தனை பேர் வயசானவாள்லாம் அது வரைக்கும் நாங்க இருப்போமோன்னு தெரியல, கடைசியில பார்க்கிறோம் ராமனை பார்க்கிறோம், நீ நிறுத்து நிறுத்துன்றாராம். சில பேர் பின்னாடியே வரேன்றாராம், சில பேர் தேர்க்கு நடுவில் கீழப்படுத்திண்டு நான் போயிடுறேன் என் மேல ஏத்திண்டு போ அப்படிங்கிறாளாம். ஒவ்வொருத்தர் கதறா. அங்கேருந்து ஹே ராமா ஹே லக்ஷ்மணான்னு சத்தம் வருது. யாருன்னு திரும்பி பார்க்கிறேன். ராம லக்ஷ்மண சீதார்த்த ஸ்ரவந்தி வாரி நேத்ரஜம் அசகிருத்திய பக்ஷதம் தாம் நிருத்யாதிமிவ மாதரம் அப்படின்னு அம்மா அப்படியே நித்தியம் ஆடுற மாதிரி இருக்கான். மேல கதறி கதறி மாதுல அடிச்சுட்டு ராமா ராமான்னு கத்தரா. பின்னாடி திரும்பினா கௌசல்யா மாதாவை இவாள்லாம் ஒரு காலத்துல மக்களே கண்ணில் ஜலம் விட்டு பார்த்ததில்லை. தசரத சக்கரவர்த்தி 20,000 வருஷம் மனசுல கஷ்டம் பிள்ளை இல்லையேன்னு இருந்ததே தவிர கண்ணீர் விட்டதில்லை. அம்மா கத்தரா, அம்மா இப்படி கத்தராளே அப்படின்னு திரும்பி தசரதர் எப்படி இருக்கேன்னு பார்த்தா கீழே உழுந்து கிடக்கிறேராம். ஸ்பிருகை இல்லை. சிரம் துக்கஸ்ய பாபிஷ்டமிதி ராமாஸ்தமப்ரவி. நம்ம ராமர் போது என்னால பார்க்க முடியலன்னு அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டேராம். இதை பார்க்கறதுக்கு ராமருக்கு இதுக்கு மேல இனிமேல் பார்த்துட்டு இருந்தா முடியாது அப்படின்னு தன்னுடைய கவலையை மனசுலயே வச்சுன்னு தமசாநதி பக்கம் போகணும் அப்படின்னு எல்லாரும் போறா. மக்கள்ல பாதி பேர் நீங்க வரத்துல இருந்தா நாங்க அங்க இருக்கோம், எங்களுக்கு நீர் எதுவும் பண்ண வேணாம், உம்மோட இருக்கிறதே எங்களுக்கு சௌக்கியம்னு பல பேர் வந்துடுறாளாம். அப்போ ராமர் நிறைய இடத்துல சொல்லி பார்க்கிறார், கொண்டு உடறதுக்கு கூட ஒரு தர்மம் இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டுல ஒரு பெரியவர் வந்தாருன்னா அவரை நதிக்கரை வரைக்கும் கொண்டு விடணும். நீங்க நதிக்கரை வரைக்கும் என்னை கொண்டு விடுங்கன்றா. யாரும் கேட்கல, நாங்க உம்மோட தான் வரோம் அப்படின்னு. தசரதரை இப்போ என்னை கௌசல்ய கிரகத்தில் தானே கைகேயி கிரகத்தில் தானே இருக்கா, கௌசல்ய கிரகத்தில் என்னை கொண்டு விடுன்றார். எழுந்துக்க முடியல, கீழே விழுந்துட்டு கைகேயி ஓடி பிடிச்சாலாம். கையை பிடிக்காத, நீ இனிமேல் பிடிக்காது, இனிமேல் இகத்திலையும் சொர்க்கத்திலையும் உனக்கு என்னோட ஒரு இடமும் இல்லை, பரதன் போடுற பிண்டம் கூட எனக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். வேற மற்ற மந்திரிகள்லாம் தூக்கிண்டு போய் நேர கௌசல்யா கிரகத்துல கொண்டு விடுறான். அப்போ ராத்திரி எல்லாம் ஒரே அழுக. இங்க பக்கம் தசரத சக்கரவர்த்தியும் கௌசல்யும் சுமித்திர சமாதானம் பண்றாளாம். சூரிய சொல்றா, உன்னுடைய குழந்தை காட்டுக்கு போயிடுத்து நீ நினைச்சிட்டு இருக்க, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சூரியஸ்யாபி பவேத் சூரியஹ அக்னேரக்ரிஹி பிரபோ பிரபுஹு தெய்வதம் தெய்வதானாம் ச பூதானாம் பூதஸ்தமஹ. சூரியனுக்கெல்லாம் சூரியனுக்கு தேஜஸ் ஆதித்ய மண்டலத்துல நடுவுல இருக்கிற சூரிய சமபிரமம், சூரியனுக்கே காந்தியே இவரால் தான். சூரியஸ்யாபி பவேத் சூரியஹ, அக்னிக்கு அந்த தேஜஸே அக்னிக்கே அந்தர்யாமியா இருக்கு. அக்னேரக்னி தெய்வதம் தெய்வதானாம் பிரபோ பிரபு. இந்த ராஜாக்களுக்கெல்லாம் உலகத்துல இருக்க ராஜா இந்திராதிகள் ராஜாதிகளுக்கெல்லாம் ராஜா தெய்வனும் பிரம்மருத்ராதிகளுக்கே இவன் தாம்பா தெய்வம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட நீ நினைச்சிட்டு இருக்க. அவன் கூட யார் இருக்காம்? சாட்சாத் மகாலட்சுமி. சீதேவானுகதா லக்ஷ்யாமிஸ்தகிம் நாம துர்பலம் அப்படின்னு. இனிமேல் அவருக்கு எந்த இதுவும் இல்லை. மகாலட்சுமி கூட இருக்கா, லக்ஷ்மணன் கூட இருக்கே கைங்கரியம் பண்றதுக்கு. எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு வரப்போறே, நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரியான இதெல்லாம் நடக்கும். இவர் சாட்சாத் பகவான், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு ஒன்று கொஞ்சம் சமாதானமாரா. என்னதான் இருந்தாலும் பூர்த்தியா சமாதானமாரா அழுதுட்டே தான் இருக்கான். இந்த பக்கம் ராத்திரி கிளம்பி வந்தது. நதி பக்கத்துல ராமர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாள் எல்லாரும் சயனிச்சுக்கலாம் அப்படிங்கிறார். சயனிச்சுன்னு எல்லாம் தூங்கிட்டான். எல்லா மக்களும் ஒரே அழுது முடியாத நடந்து எல்லாம் ஒரு அசதி தூங்கிட்டான். ராமர் சொல்றார், இனிமேல் நம்ம இங்க இருக்கக்கூடாதுன்னு சுமந்திரர் லக்ஷ்மணர் சீத்தை எழுப்பினர். நேர ரதத்தை கொண்டு காட்டில எங்களை விட்டுரும், இவாளை இப்படி ஆசிட்டு போக முடியாது என்னால. ஆனா ரத்தம் போற இடம் காட்டிலையா மண்ணில அது பதிஞ்சுட்டே வரும், இவ பின்னாடியே வந்துடுவா. அதனால நீர் என்ன பண்ணணும், அயோத்தியா பக்கமா திருப்பிட்டு போறோம். அயோத்தியா பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம், ஓஹோ அயோத்தியாக்கே ராமர் திரும்பி போயிட்டாரோன்னு இப்படி திரும்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் புல் வழியா போனா புல் வழியில ரதத்தினுடைய இது படாது, அப்படி போயிடும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி சுமந்திரரும் ஒரு பக்கமா அயோத்தியா பக்கமா போய் அப்படியே உள் வழியாக நேர ஆசிண்டு போயிட்டாராம். இதுக்கு அடுத்தது
கிராமம், ஏன்னா அயோத்தியான்றது நகரம், போக போக கிராமம். அங்கெல்லாம் ஓடி ஓடி ராமன் இந்த பக்கமா போறேன்னு உடனே எல்லாமே கோசல தேசம் தானே, ஒவ்வொருத்தரா ஓடி வரா. ஒருத்தர் சொல்றா இப்பேற்பட்ட தசரதர் இப்படி பண்ணிட்டேரே அப்படிங்கிறா, கைகேயி இப்படி இருக்காளே அப்படிங்கிறா, சீத்தை கூட போறா பாரு, என்ன ஒரு தெய்வ 2 பேருக்கும் அந்யோன்யம் அப்படிங்கிறா, லக்ஷ்மண பெருமாள் கூட போறேரே நம்மளும் போகணும் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாளாம். கதம் நாம மகாபாகா சீதா ஜனகநந்தினி, சீத்தை எப்படி போறா பாருங்க. ஏதே வாச்சோ மனுஷ்யானாம் கிராமஸ்ய வசவாசினஹா, கிராமங்கள் அப்படி பேசிட்டு போறான். அதை பார்த்த உடனே ராமர் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவளையும் சமாதானம் படுத்தி யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நேர போறேன். அங்க கங்கை கரை வந்தது, சிம்சுபா விருட்சம் கீழே இருந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணினேன். இந்த இடத்துல சிங்கிபேரபுரம்னு இருக்கு, அவருடைய ஒரு சிநேகிதன் குஹன் இருக்கே, குஹன், அப்பேற்பட்ட குஹனை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு. என்ன சொல்றேன்னா, தத்ர ராஜோ குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமசகா நிஷாத ஜாத்யா பலவான் ஸ்தபதிச்சேதி விஷ்ணுதஹ. ராமஸ்ய ஆத்மசகா அப்படிங்கிறது, ராமனுடைய அப்பேற்பட்ட ஆத்மசகா அப்படிங்கிறது. என்ன விதத்துல வால்மீகி இப்படி சொல்றேன், அவரோ சக்கரவர்த்தி, இவரோ நிஷாத, காட்டுல ஒரு சின்ன ராஜா, காட்டுக்கு ஒரு தலைவன், ராஜான்னு கூட சொல்ல முடியாது, மகுடதாரம் இல்லாதவன். எதுல சமம்? குணத்துல சமமா, இல்ல சாஸ்திர ஞானத்துல சமமா, இல்ல யுத்தத்துல சமமா? ஆனா ஆத்ம சமசகான்னு சொல்றாரு அப்படின்னா, இங்க வால்மீகி அவருடைய எண்ணத்துல சொல்லல, அவருடைய எண்ணத்துல சொல்லியிருந்தா அது வேற. நிஷாத ராஜான்னு கீழே சொல்றேன், நிஷாத காட்டுக்கு ராஜா அப்படின்னு, வனவாசிகளுக்கு ராஜான்னு. இப்ப ராமருடைய ஹிருதயத்துல அவர் எப்படி பார்க்கிறார் குஹனை அப்படின்றதுனால ராமஸ்ய சம ஆத்மசகா அப்படின்னு சொல்லி சாட்சாத் திருமங்கை ஆழ்வார். இப்ப கூட என்னன்னா, குஹன் வந்தான், குஹன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு 14 வருஷம் போயிட்டு வச்ச ராமரை பார்க்க முடியலையேன்னு அவன் கவலைப்படுவான்னு அவனுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அப்படின்னா அப்படி இல்லையா. குஹனை 14 வருஷம் என்னால பார்க்க முடியாதே, அவனை நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக அங்க வந்தேன் அப்படின்றது சொல்றான். அப்ப திருமங்கை ஆழ்வார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி, ஏழை ஏதலன், இப்ப நம்ம சொன்னோம் எந்த விதத்துல அவன் சமம், ஏழை ஏதலன் கீழ்மகன், வம்சத்தினாலேயா ஞானத்தினாலேயா, ஆனா கூட இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து, அருள் சுரந்து, எப்படி அம்மாவான பசு தன்னுடைய கண்ணு குட்டிக்கு பால் கேட்கணும் அம்மான்னு கத்தும்போதே அது சுரந்துருமாம் பால், அப்படி அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணக்கூடிய ராமர், மாழை மான் மட நோக்கி உன் தோழி இங்க பார் அப்படின்னு உடனே ஓடி வரான். அங்கேருந்து குஹராஜாக்கு தெரிஞ்சிடுச்சு ராமர் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவொடனே என்ன நினைக்கிறான்னா, யுவராஜ பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்டேனே, யுவராஜ பட்டாபிஷேகத்தோட வந்திருப்பேன், நீங்க ராமரை போய் சேவிச்சுக்கணும்னு திணைகள்லாம் எடுத்துட்டு அந்த காட்டுல அங்க இருக்கிற பெரியோர்கள் எல்லாம் கூட்டிட்டு, அவனும் தர்மம் தெரிஞ்சவன், பெரியோர்கள் எல்லாம் கூட்டிட்டு சேவிக்கலான்னு ஓடி வரான். இங்க பார்த்தா இவர் என்னவோ இந்த மாதிரி வஸ்திரத்தை கட்டிட்டு இப்படி காட்டுல ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதை பார்த்துற அங்கேருந்து பார்த்தவொடனே என்ன ஆச்சோன்னு ஓடுறார். அவர் ஓடுறதுக்கு முன்னாடி ராமன் இந்த பக்கத்துல இருந்து ஓடி வர்றான். ஓடி வருது இல்ல, லக்ஷ்மணனை பிடிச்சிட்டு ஓடி வர்றார். கம்மன் சொல்ற, லக்ஷ்மணனையும் இழுத்துட்டு ஓடி போய் அங்க அவனை கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சு சொல்றேன், அவன் சேவிக்கிறான். இல்ல என் பக்கத்துல உட்காரு குஹா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த பக்கம்லாம் வீடு காட்டு பக்கமா போகும்போது அவரோட பார்ப்பேன், நல்ல சிநேகிதன், நல்லா பேசி பழகினவர், உட்காரு அப்படிங்கிறார். உட்கார்ந்துருவாரா அவர் குஹன். அப்படியே கைகளை கட்டி நிக்கிறேன். சீதாதேவி கல்யாணம் ஆச்சின்னு தெரியும், இனி வரைக்கும் பார்த்தது இல்லை. இருந்தா கூட நேர ராணிய நேரம் முகத்துல பார்க்க மாட்டார். பார்க்கலன்னு அவர் சொல்றாராம், மாழை மான் மட நோக்கி உன் தோழி பார், உன்னுடைய தோழியை பார், என்னுடைய மனைவியை பார்ன்னு சொல்லல, மகாராணி பாருன்னு சொல்லல, உன்னுடைய தோழி பார் அப்படிங்கிறது. என்னன்னா இங்க மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் அவனுக்கு வரணும் அப்படின்றதுனால அதை நேர நீ கட்டாட்சம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல என்னன்னா நீ பார் அப்படின்னா அந்த சாட்சாத் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் உனக்கு கிடைக்கும். உம்பி எம் என்றொழிந்திலன், உன்னுடைய தம்பி அப்படின்னு, என்னுடைய தம்பின்னு சொல்லல, உன்னுடைய தம்பி என் தம்பியான லக்ஷ்மணனை பார் அப்படின்னு சொல்றது என்று சொற்கள் அடியேன் மனத்திருந்ததே. திருமங்காளர் சொல்ற, அப்பேற்பட்டு நீ சொன்னியே அந்த சொற்கள் என் மனத்துல இருந்ததே. ஆழி வண்ணன் நின் அடியனின் அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு. ரங்கநாதன் நீதானே அன்னைக்கு ராமர் காலத்து இப்படி இருந்தேரே, உன்னுடைய திருவடியில நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. அப்ப தேன் திணையெல்லாம் எடுத்துட்டு வரே. ராமர் அதை தொட்டுட்டு, ஏன்னா அவ ஒரு இதுவா எடுத்துக்க மாட்டா, இன்னும் எதுவா இருந்தாலும் சம்பாதிச்சுதான் எடுத்துக்கணும். ஒருத்தர் கொடுக்கறத தானமாக எடுத்துக்க மாட்டா. அதனால அதை வேண்டாம்னு சொன்னாலும் அது தவறு. அதை தொட்டுட்டானா அதை ஸ்வீகரிச்சதா அர்த்தம். அதை ஸ்வீகரிச்சு குஹன் கிட்ட இது மாதிரி சொல்றேன். குஹன், கம்மன் என்ன சொல்றேன்னா, குஹனோடு ஐவரானோம், நாங்க அண்ணா தம்பி 4 பேர், ராமலட்சுமண பரத சத்ருகன், குஹனோடு ஐவரானோம். குஹனையும் தன்னுடைய தம்பியாக பார்க்கிறோம்.
சுவாமி தேசிகன் சொல்றாரு. அப்போ 5வது தம்பி குஹனா இல்லையா? ராமன், குஹன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் சொல்லும்போது ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன். லக்ஷ்மணனுக்கு பிரேமம் அதிகமா ராமர் பக்கத்திலே இருக்குது. அப்ப ராமனுக்கு குஹன், குஹனுக்கு அப்புறம் இவாள்லாம் தம்பியா. வயசு கிரமத்திலேயே அந்த இதுலயே அப்படி வச்சு அவரை இது பண்றாரு அப்படின்னு. குஹனை மேற்கொண்டு போனோம் அப்படின்ன உடனே இந்த இடத்துல சுமந்திரரை திருப்பி அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற உடனே, சுமந்திரா நீ திருப்பி ரதத்தை எடுத்துட்டு செல்லணும், நான் மேற்கொண்டு குஹனோட அந்த பக்கம் போறேன் அப்படின்ன உடனே சுமந்திரருக்கு கண்ட ஜலம் வந்துருக்கு. லக்ஷ்மணர் சீத்தை போல என்னையும் திருப்பி அனுப்ப மாட்டேன், உம்மோடையே வச்சுட்டு இருப்பேன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஒரு இந்த வந்து பலி அடிக்கிறாளே, அந்த ஆடு எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஒவ்வொன்றுத்தையும் அடிச்சுட்டு இருப்பான். அதுல ஒரு ஆடு தப்பிச்சு வந்துடுத்தான். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்த ஆடை திருப்பி கொண்டு போய் திருப்பி அவங்ககிட்டயே கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த கைகேயி அம்மா இப்படி அனுப்பிச்சிட்டா, அந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டா, ஒருத்தனா நான் மட்டும் தப்பிச்சு உம்மோட வந்தேன், திருப்பி எடுத்துட்டு போய் அந்த இடத்துலயே என்னை விடுறேரு அப்படின்னு சொல்லச்ச, சுமந்திரா அப்படி நீர் சொல்லக்கூடாது, நீர் வந்து அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர், அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், நீர் அப்பாவுக்கு இப்ப நீர் பக்கத்துல இருந்து பலமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அனுப்புறாராம். அந்த குதிரை என்ன பண்றதுன்னா கணியறதான், குதிக்கிறது. அது ராமனை விட்டு போக மாட்டேங்குது. அப்ப அவர் சொல்றாராம், இந்த குதிரையை நீர் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றேன். குதிரையை எடுத்துட்டு போன்னு ஏன் சொல்றேன்னா, குதிரையை எடுத்துட்டு போனா குதிரையை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அப்படியாவது என்ன சரி வா அப்படின்னு சொல்லுவேரோன்னு, இனிமேல் எனக்கு என்ன வனராஜ்யம்னு ஆயிடுத்து, இனிமேல் இந்த குதிரையெல்லாம் வேண்டாம்னு அதை தடவி கொடுத்துட்டு நான் 14 வருஷத்துல திரும்பி வருவேன் அப்படின்னு அதை சொல்லி அனுப்புறேன். அந்த அயோத்தியாவே எப்படி இருந்ததுன்னா, மக்கள் அழுதா அப்படின்றது மட்டும் இல்லை, இந்த எல்லாமே புஷ்பங்கள்லாம் கூட வாடி போயிட்டான். அப்படி ஒரு சோகம் அந்த இடத்துல. இங்க இவா வந்துட்டா இல்லையா, அங்க ராத்திரி விட்டுட்டு வந்தேரு. அவ என்ன ஆனா எழுந்த உடனே எல்லாரும் சொன்னாராம், ராமர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, அப்ப வனவாசத்துல கூட எங்களை கூட அனுமதி இல்லாத பண்ணிட்டேன்னா இனிமேல் எங்களுக்கு இந்த பிராணம் எதுக்கு, நாங்கெல்லாம் இப்ப பிராணத்தை விட போறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்ப சில பேர் சொல்றா, பிராணத்தை விடாதீங்கோ, 14 வருஷம் கழிச்சு ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அன்னைக்கு அவர் வந்துட்டு இங்கதான் இத்தனை பேர் அயோத்தியா மக்கள் செத்து போனான்னா அவருக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு அதிலேயே சில பேர்கள் எடுத்து சொல்லி ஆக்கிட்டு போறாங்க. நம்ம கேட்கலாம், ராஜா போனா மக்கள் அழுவாளா, மக்கள் பிராணத்தை விடுவாளான்னு கேட்கலாம். 3 யுகங்களாகி இன்னைக்கு அயோத்தியால கோவில் வரணும்னு பிராணத்தை விட்டுருக்காங்கன்னா அப்ப அங்க வால்மீகி வாக்கு பொய்யாகுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்படி அந்த சுமந்திரர் திரும்பி போனேர். கங்கா நதியில ராமர், லக்ஷ்மணர் இங்க வந்து சீத்தை உட்காந்துருக்கா, லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கேன், குஹன் வந்து ஓட்டிட்டு போறேன். அந்த பக்கமா போய் பரத்வாஜ ஆசிரமத்துக்கா விட்டேன். இனிமேல் குஹனும் திரும்பி போகலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த கங்கா நதியில கங்கா ஸ்லோகங்கள் எல்லாம் சீத்தை சொல்லிட்டு வரலாம். என்ன சொல்லிட்டு வரான்னா, மாமனார் சௌக்கியமா இருக்கணுமே, மாமியார் சௌக்கியமாக இருக்கணுமே, நம்மளை விட்டு அவ எவ்வளவு கஷ்டப்படுவாளோ அப்படின்னு, தசரதர் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனைகள்லாம் பண்ணிட்டு வரான். பரத்வாஜ ஆசிரமத்துல வரே. பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வச்ச பரத்வாஜ சாசன பரிகிரஹீத விசித்திர சித்திரகூடகிரி தட ரம்யாவசதா அனன்ய சாசனியா. பரத்வாஜர் சொல்றேன், இனிமேல் நீர் இங்க சித்திரக்கூட்டத்துல இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா பரத்வாஜர் ரிஷினால அவருக்கு தெரியும், பரதன் நீங்க வரணும், பாதுகாப்பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு. நீர் மேற்கொண்டு போவானாம், சித்திரக்கூட்டம் நீங்க பக்கத்துல வனம் இருக்கு, அங்க நீங்கள் தங்கிட்டு இருக்கணும்னு ஒண்ணு அதை ரிஷி சொன்னேர் அப்படின்றதுக்காக அதை ஏத்துண்டு சித்திரக்கூட்டத்துல ஆச்சரியமாக ஒரு பர்ணசாலை. சித்திரக்கூட்டத்துக்கு போனோம்னா அங்கேருந்து ஒரு யமுனா நதியை தாண்டி போகணும். அப்போ இங்க குஹன் இல்லை. குஹன் வந்து காட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு ஓடம் எப்படி பண்ணணும்னு தெரியும். லக்ஷ்மணன் வந்து எப்படி போகுதுன்னு, அண்ணா நீங்க போய் பழம்லாம் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ராமர் சீதையும் அப்படி போறா. இவர் போன உடனே இவர் வந்து அந்த மரங்கள்லாம் வச்சு ஆச்சரியமான ஒரு ஓடம் பண்ணிடுறான். இன்னும் பக்தியாக அவ உட்காந்துக்கிறதுக்கு மெத்துன்னு புஷ்பங்கள்லாம் போட்டு மேல ஒரு டெக்கரேஷன் போட்டு இப்படி பண்ணிட்டேன். ராமர் திருப்பி வந்து பார்த்துட்டு, எங்கேருந்துப்பா இந்த ஓடத்தை எடுத்துன்னு வந்தேன்? அண்ணா நான் தான் பண்ணேன். நீ தான் பண்ணியா? 2 பேருமே வசிஷ்டர் கிட்ட தானப்பா ஒன்னா தானப்பா படிச்சோம், 2 பேரும் ஒன்னா தானே இருந்தோம். இது நீ எப்போ எனக்கு கத்துட்ட? நான் இல்லாத நீ ஒரு நாளே இருந்தது கிடையாது, நீ எப்படி கத்துட்ட அப்படின்னு உடனே, அன்னைக்கு குஹன் பண்ணச்ச நான் பார்த்துருந்தேன், இனிமேல் காட்டுல இருக்க போறோம் இல்லையா, இது தேவைப்படும் அப்படின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருந்தேன்னா ராமர் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சு, நீ கூட இருக்கிறது எனக்கு பெரிய பலம் அப்படின்னு சொல்லி கிளம்புறேன். இந்த பக்கம் சுமந்திரர் திருப்பி போனேர். தசரத சக்கரவர்த்தி அங்க ஓன உடனே ரத்தம் வருது உடனே மக்கள்லாம் என்ன பண்ணா, இவாளெல்லாம் திரும்பி போனா. அங்க போய் ரத்தம் வருதே, திருப்பி ஒருவேளை ராமர் தான் வந்துட்டாலோன்னு சந்தோஷமா ஓடி வந்து பாக்குறா. இல்ல, எல்லாரும் அழறா. சுமந்திரன் நேர இவாளெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது, நேர தசரத சக்கரவர்த்தி கிட்ட போனேர். தசரதர் என்ன சொன்னேர் ராமர் அப்படின்னு,
எல்லாருக்கும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுண்டே அப்பாவை ஜாகிரதையாக இருக்க சொல்லும், அம்மாவை ஜாகிரதையாக இருக்க சொல்லும், கௌசல்யா அம்மா, சுமித்ரா, கைகேயின்னு ஒவ்வொருத்தர் பேர் சொல்லியும் அவளை விசாரிச்சேர் அப்படின்னு சொன்னார். சீதை என்ன சொன்னா அப்படின்னா, சீதை ஒண்ணுமே சொல்லலை, சிரிச்சுண்டு தான் அயோத்தியா முகமாக திரும்பி கைகளை குவித்தாள். அவளுடைய மனசுல உண்மை மேல எந்த கோபமும் இல்லை அப்படின்றது அடியேன் புரிஞ்சின்றேன். இன்னும் அயோத்தியா மக்கள் மேலேயும் அயோத்தியா ராஜ்யத்து மேலேயும் எந்த ஒரு குறையும் என்னை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாலேன்னு ஒரு இதுவும் இல்லாத அயோத்தியா திசையா திரும்பி கைகளை குவித்தாள் அப்படின்னு சொல்றார். அப்ப லக்ஷ்மணன் என்ன சொன்ன, லக்ஷ்மணன் சொல்றார், நீ பண்ணது தர்மம் கிடையாது, அப்பா பண்ணது தர்மம் கிடையாது, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் சமாதானத்தை வந்து கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்று தசரதர் கண்ணில் ஜலம் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ராத்திரி எல்லாம் புலம்பிண்டே இருக்கே, ராமன் லக்ஷ்மணன் இப்படி ஆயிட்டாரே, ராமன் போயிட்டாரே அப்படின்னு. கௌசல்யக்கு ஒரே கோபம் வந்துருக்கு. சந்தோஷம்னா கைகேயி வீட்டுல, கஷ்டம்னா எங்கிட்ட வந்து அழுதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். உடனே பிரசாதையே துவம் கௌசல்யே ரச்சிதோ எம்மயா அஞ்சலிம், கைகளை குபித்தேராம், ஏற்கனவே நான் கஷ்டத்துல இருக்கம்மா, நீயும் இப்படி என்னை ஏசாத அப்படின்னு சொன்ன உடனே கௌசல்யா சொல்றாளாம், எனக்கு உண்மை திட்டணும்ன்றதெல்லாம் இல்லை, ஆனா ராமன் போன கஷ்டத்துல நான் இருக்கேன், அதுல ஏதோ ஒரு தோஷத்துல நான் கோச்சிட்டேன், நீர் எதுவும் நினைச்சுக்காதியும் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அவர் நினைச்சுட்டே இருக்கார். அவருடைய பழைய கதை ஒன்று ஞாபகம் வருது, அதை சொல்றார். அந்த நேத்தே பார்க்கும் ஸ்ரவணகுமார்னு ஒரு பையனை காட்டுல அப்ப போய் அவனை யானைன்னு நினைச்சிட்டு சப்தவேணின்ற ஒரு பானத்தை போட்டார், அவன் செத்து போயிட்டான். அவன் அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாதான், கண்ணு தெரியாதவாளை காட்டுக்கு போயிட்டு இருக்கச்சு தீர்த்தம் வேணும்னு கேட்டதுக்காக குழந்தை வந்தான். போன உடனே தசரதர் அங்கே போய் பார்த்த உடனே இது பையன்னு தெரிஞ்ச உடனே துடிச்சு போயிட்டார். அவனை எழுப்பி நான் எப்படியாவது கொண்டு போய் சிகிச்சை பண்றேன், முடிஞ்சு எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, நீர் இந்த பானத்தை எடுத்துட்டா பிராணம் போயிடும், நீர் எனக்கு இதுதான் நீர் பண்ணணும், அங்கே எங்கள் அம்மா அப்பா கண்ணு தெரியாமல் இருக்கா, அவளுக்கு இந்த தீர்த்தத்தினால தாகத்தில் இருக்கா, கொண்டு போய் கொடும், அவளை எப்படியாவது காப்பாற்றணும், நான் இல்லாமல் அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்று, அதை மட்டும் நீர் பண்ணணும்னு உடனே அவர் போயிட்டாராம். அப்போ உடனே அவள் அம்மா அப்பா கிட்ட போய் தசரதர் சத்தியசந்தர் பொய் சொல்லலை, அங்கே உன் பையன் விழுந்து கிடக்கிறான், ஏதோ ஒரு மிருகம் அடிச்சிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த எல்லாத்தையும் சொல்லிடலாம், இப்படி நடந்துடுத்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு உடனே அவள் ஓன்னு அழுது குழந்தை காணுமே அப்படின்னு தசரதரை கையை பிடிச்சி அந்த குழந்தைகள்கிட்ட என்ன ஆசிட்டு போன்னு சொல்லி, எப்பேற்பட்ட நல்ல இடத்து சொர்க்காரத்தில் நீ போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். உடனே தேஜஸ்வியாக அவன் நல்ல சத்லோகத்தை அடைஞ்சான் அப்படின்னதும் இவா உடனே சொன்னாலாம், தசரதருக்கு ஆக்ஞை பண்ணுறாள், உடனே சிக்கி மூட்டு நெருப்ப மூட்டு அதில் நாங்கள் குதிக்கணும் அப்படின்றா. தசரதற்கு ஒன்றுமே புரியல, இது நான் ஆணையிடுறேன் நீ பண்ணு அப்படின்ன உடனே வேற வழி இல்லாமல் அந்த நெருப்பேற்றினேர். அந்த அக்னியில் 2 பேரும் இனிமேல் பிள்ளை இல்லாத நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு குதிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாலாம், என்ன மாதிரி பிள்ளை இல்லாத நீயும் ஒரு நாள் தவிப்ப, அன்னைக்கு உன் பிராணமும் இதே மாதிரி தான் போகும் அப்படின்னு விழுந்துடுறாலாம். அந்த பண்ணம் நம்ம யுவாவா இருக்கும்போது என்னென்னவோ பாவம் பண்றோம், அது பிற்காலத்தை அனுபவிக்கும் போது தான் அதெல்லாம் தப்புன்னு தெரியுது. ஒருவேளை அந்த தப்பு தான் என்ன அடிக்கிறதோன்னு சொல்லிட்டு இருக்கா. கௌசல்யா சமாதானப்படுத்துறானா, அதெல்லாம் இல்லை, நீ எதுவும் யோசிக்காதையும், 14 வருஷத்துல ராமன் வந்துடுவான், பரதனை அழைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ மேற்கொண்டு அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லச்ச தசரதர் ராத்திரியெல்லாம் ஹா ராகவ மகாபாகோ ஹா மமசாசனம், ஒரு குழந்தை எனக்கு ஒண்ணுன்னா ஓடி வருவானே, உடம்பு சரியில்லைன்னா ஓடி வருவானே, இப்ப நான் இப்படி இருக்கேனே, என்னை பார்த்து காலில்லையே அப்படின்னு, ஹா கௌசல்யா வினாச்சாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி, சுமித்ரா தபஸ்வியாக இருக்கியே நீ வா அப்படின்னு, ஹா நிருசிம்சே மமமித்ரே கைகேயி குலபாம்சினி, இப்படி கைகேயி இப்படி குலத்துக்கே துரோகம் பண்ணிட்டாலே, குலபாம்சினி ஆயிட்டாலேன்னு அப்படியே அழுதுண்டே இருக்காராம். கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரி ஆயிடுது, பின்னால 3 மணி அவருடைய சப்தம் நுழைஞ்சிடுத்து. எப்படி சூரியன் அஸ்தமனமாகுமோ இங்க சூரிய உதயம் அயோத்தியைக்கு, ஆனா தசரத சக்கரவர்த்தி ஒரு மகா விருட்சமாக இருந்தவர் அப்படியே கீழே விழுந்தே அஸ்தமனம் ஆயிட்டே, அப்படியே அவர் சொர்க்காதி லோகத்தை அடைஞ்சிட்டே. கௌசல்யா ஓடி காத்தால ராஜா அப்படின்னா எல்லாரும் எழுப்புறதுக்கு வருவா. ஒரு விருட்சம் 100 காட்டுலலாம் பெரிய விருட்சம் இருக்கும், அந்த விருட்சத்துல பல பட்சிகள் பல மிருகங்கள் நிழலுக்கு இருக்கும். அப்படி அந்த அயோத்தியா மக்களே ராமன் போன சோகத்துல இன்னும் சாப்பிடாம இருக்கா. தசரத சக்கரவர்த்தி போயிட்டே இருந்தோம்னா அதோட இன்னும் அதிக கவலையில வந்தது. ஒரு விருட்சம் விழுந்தா அந்த பட்சிகள்லாம் எப்படி குயின்னு அழுவுமோ அப்படி மக்கள்லாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. தசரதர் எழுப்பலாம்னு பார்த்தா தசரதர் அஸ்தமனம் ஆயிட்டே அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லை. மேற்கொண்டு பரத சத்ருக்னை இப்போ என்ன பண்ணணும்னா வசிஷ்டரை கூப்பிட்டு வசிஷ்டருக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டாராம். மந்திரிகளுக்கு கூட ஒப்படைக்கல, வசிஷ்டருக்கு ஒப்படைக்கிறான்னா அப்போ வசிஷ்டர் எப்பேற்பட்டவன்னு பாருங்க. இனிமேல் எங்களுக்கு எதுவுமே தெரியல,
நீர் என்ன சொல்கிறோ அதுதான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து வசிஷ்டர் இவரை வந்து தைல கொப்பரையில் போட்டுரும். அது வந்து அந்த காலத்தில் அந்த தைலங்கள்லாம் இருந்தது, அது ஒன்றும் ஆகாமல் இருக்கும் அந்த சரீரம். பரத சத்ருக்னால உடனே போய் கூட்டுண்டு வரும், அவள் வந்து மாமாத்தில் இருக்கா இல்லையா, அவளை போய் கூட்டுண்டு வரும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு. அப்போது பரதன் அங்கே ராத்திரி அவனுக்கு ஒரு சொப்னம் வருது, ருத்ர பூமியில் நெருப்பு எறிகிற மாதிரி இருக்குது. ருத்ர பூமின்னா ஸ்மசானம், அந்த மாதிரி ஒரு கனவு கண்டுறான். இந்த மாதிரி கனவு வந்துட்டு 12 வருஷமா நம்மளும் மாமாத்துல சௌக்கியமாக இருந்துட்டோம், அந்த ராஜா தசரதர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ, அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரோ, நம்ம சத்ருக்னா திரும்பி கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த ராஜ்யத்துக்கு அவள் வந்து அயோத்தியா நகரத்திலிருந்து தூதுவர் வந்து வசிஷ்டர் கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே அவள் மாமா வந்து பரத சத்ருக்னால அனுப்பிச்சு, மாமா வசிஷ்டர் கூப்பிட்டேராம், நீங்கள் உடனே அயோத்தியாவுக்கு கிளம்பணும் அப்படின்னோடனே தசரதர் கூப்பிட்டேன்னு தானே சொல்லணும், வசிஷ்டர் கூப்பிட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்னோடனே ஏற்கனவே ஒரு கனவு வேற சரியில்லை, கொஞ்சம் யோசிக்கிறா. ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சோ, இல்லை ஒருவேளை யாகம் பண்ண போறேரோ, யாகம் பண்ணா அப்போ என்னன்னா அவர் யாகத்தில் வந்து பிஸியாக இருப்பார், ஸோ அதனால வசிஷ்டர் அனுப்பிச்சாரோ அப்படின்னு, ஒருவேளை யுவராஜ பட்டாபிஷேகம் அண்ணாக்கு பண்ண போறேரோ அப்படின்னு அந்த வர இடத்துலலாம், ஒருவேளை பட்டாபிஷேகம்னா சத்ருக்னா நீ இதை பண்ணணும், நான் இதை பண்ணணும், அண்ணாவை அன்னைக்கு அப்படி கவனிக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா பேசிட்டு வரலாம். சந்தோஷமா வரும்பொழுதே கோசல தேசம் உள்ள வந்தா கொஞ்சம் கொஞ்சமாக சோகமாக இருக்கு, அயோத்தியா நகரத்துல உள்ள வந்தா மக்கள்லாம் இவனை பார்த்து பிச்சி அப்படின்ட்டு உள்ள போயிடுறா, சில பேர் பார்த்து ஓன்னு அடிச்சுக்கிறா, என்னன்னு புரியல. தசரதர் எப்பயுமே கைகேயி கிரகத்துல தான் இருப்பார், அதனால கௌசல்யா கிட்ட போய் நேராக போய் சேவிக்கிறார். கௌசல்யா வந்து சந்தோஷம், வண்டியா வண்டியா என்னப்பா இவ்வளோ நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறா. அப்படி கேட்டதுமே சரி இப்போ எதுவும் நடக்கல போல அப்படின்னு தான் நினச்சிக்கிறேன். அப்போ இதம் தே ராஜ்ய காமஸ்ய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம் அப்படின்னு இங்கே வந்து என்னன்னா, அம்மாவை கேட்குறாரு என்னம்மா ஆச்சு அப்படின்ன உடனே, ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் வயசானா போக வேண்டியது தான். அப்போது உங்கள் தசரதர் போயிட்டார் அப்படின்னா இப்படி சொல்லுவாளா யாராவது? உடனே கோபம் வந்து தான் பரதனுக்கு, என்னம்மா இப்படி சொல்கிற, என்ன ஆச்சு, என்ன கடைசியாக என்ன சொன்னார், அப்பாவுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், ஹே ராமா ஹே லக்ஷ்மணான்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பா அப்படின்னு உடனே, ராமா லக்ஷ்மணான்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, அவள் வனவாசத்துக்கு போயிட்டா, ஏன் வனவாசத்துக்கு போகணும், ஏதாவது தப்பு பண்ணாலா, அண்ணா தப்பு பண்ணேரா, காட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணியிருப்பார், வேற ஸ்திரீ ஏதாவது பண்ணேரா, உடனே கை கோவறான், உன் அண்ணா எப்படியாவது அப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறான். அப்போ என்ன அப்படின்னா, உனக்காக தான்ப்பா எல்லாம், எனக்காகயா, உனக்கு ராஜ்யம் அப்படின்னு நான் அப்பா கிட்ட கேட்டு வச்சிருந்தேன், உனக்கு தான் ராஜ்யம், ராமருக்கு 14 வருஷம் வனவாசம்னு ஒன்று அப்படியே கீழே உள்ளேறான், நீ அம்மா இல்லை நீ ராட்சசி இப்படி பண்ணிட்டியேன்னு அடிச்சுட்டேறான், இனிமேல் உனக்கு என்ன இடத்துல இடம் இல்லை, நீ போ இங்கேருந்து போ, இனிமேல் அயோத்தியா நீ இருக்காத, நீ காட்டுக்கு போ அப்படிங்கிறான். காட்டுக்கு போகாத, அங்கே போய் நீ அண்ணாவையும் தொல்லை பண்ணுவேன், நீ செத்து போ அப்படிங்கிறான். அந்த வார்த்தையை சொல்லிட்டு நேரம் ஓடுறான் கௌசல்யா அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு. கௌசல்யா அம்மா அழுதுண்டே பரத சத்ருக்னால கட்டிப்பிடிச்சு, இப்படி ஆயிடுத்துப்பா, இதம் தே ராஜ்ய காமஸ்ய ராஜ்ய பிராப்தம் அகண்டகம், இனிமேல் என்ன, இனிமேல் நீங்கள் ராஜ்யத்தை ஆளுங்க, சந்தோஷமா ஆளுங்க அப்படின்ட்டா. உடனே பரதனுக்கு புரிஞ்சிருச்சு, அம்மா நம்மளை சந்தேகப்படுறா, ஒருவேளை நான் சொல்லிதான் கைகேயி அம்மா இப்படி பண்ணாலோ அப்படின்னு உடனே ஒரு சபதம் பண்றான். நான் வந்து எப்பேற்பட்ட ஒரு சிசுவை கொண்டா என்ன பாவம் வருமோ, ஒரு குரு ஆச்சாரியனை ஒரு சிஷ்யன் வதம் பண்ணா என்ன பாவம் வருமோ, கோஹத்திய பண்ணா என்ன பாவம் வருமோ, ஒரு பிராமணனை வதம் பண்ணா என்ன பாவம் வருமோ, அப்பேற்பட்ட நான் ஒருவேளை நினைச்சு ராமரை வனவாசத்துக்கு அனுப்பிச்சிருந்தேன்னா இத்தனை பாவமும் எனக்கு வந்து சேரும் அப்படின்ன உடனே கௌசல்யா சொல்றாளாம், இல்லப்பா ஏதோ கஷ்டத்துல சொல்லிட்டேன், அண்ணா இல்லைன்ற ஒரு கஷ்டத்துல சொல்லிட்டேன், அப்பாவை வேற இழந்திருக்கோம், மேற்கொண்டு காரியத்தை பார்க்கணும் அப்படின்ன உடனே ஓன்னு வசிஷ்டர் வந்து தசரத சக்கரவர்த்தி தைலக்கொப்பரையில் போட்டு எடுத்துட்டு வந்த உடனே நேரம் மார்பில் விழுந்து ஓன்னு அழறாலாம். அழுது சொல்றாளாம், அப்பா நீ ஆசைப்பட்டது ஒண்ணு, நீயா ஆசைப்பட்டது என்ன, அண்ணாவுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு. அன்னைக்கு நீ ஆசைப்பட்டது நடக்கலை, ஏன்னா நான் இல்லை, இன்னைக்கு நான் வந்திருக்கேன், நான் அண்ணாவை கூட்டிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்றப்பா, நீ எழுந்துரு, நான் வந்திருக்கேன், பரதர் வந்திருக்கேன், நீ எழுந்து எப்படியாவது நீ பண்ணு அப்படின்னு ரொம்ப கதறான். வசிஷ்டரும் சுமந்திரரும் சமாதானப்படுத்துறான். ருத்ர பூமியில போய் அந்திம கர்மாக்கெல்லாம் ஒரு ராஜாவுக்கு எப்படியெல்லாம் நடக்கணுமோ அத்தனையும் பண்ணி, இருந்தாலும் கஷ்டத்துல ருத்ர பூமியில புரண்டு அழறா, தேவர்களே பார்த்து கஷ்டப்படுறா, இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு. மேற்கொண்டு 10 நாள் என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ ஆகி சுபஸ்வீகாரங்கள்லாம் ஆயிடுச்சு. சுபஸ்வீகாரமான உடனே வசிஷ்டர் வந்து பரதனை கூப்பிடுறது, உடனே ராஜ்யம் எதுன்னு நினைக்கல, உடனே பரதனுக்கு அதை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சபைக்கு கூப்பிடுறேன். சபைக்கு கூப்பிட்டு எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி, அங்க ராஜா வந்தா துந்துபி மேளம் ஊதணும் இல்லையா, அந்த ராஜா மேளத்தை எடுத்து அந்த ஊத வச்ச பரதன் நிறுத்து, யார் இங்க ராஜா இருக்கா, தசரதர் போயிட்டாரு, இனிமே ராஜ்யம் ஆளணும்னா ராமன் ஆளணும், அண்ணா வந்தாதான்.
இங்க யார் இருக்கான்னு நீ வாசிக்கிற, உமக்கா எனக்கெல்லாம் இதை வானம் அப்படின்னு தள்ளிட்டு நேர ராஜ தர்பாரில் சிம்ஹாசனத்தில் கூட உட்காராம கீழே உட்காந்துறான். வசிஷ்டர் வந்து இனிமேல் இந்த ராஜ்யத்தை நீ தான்ப்பா ஏற்றுக்கணும், இதுதான் அப்பாவுடைய வாக்கும், அண்ணாவும் இதுதான் சந்தோஷப்படுவான், நீர் ஏற்றுக்கோன்னு சொன்ன உடனே வசிஷ்டரை சபையிலேயே திட்டுறான். இதுக்கா நீர் இருக்கே, உனக்கு தெரியாதா, நம்ம ரகு வம்சத்துல ஜேஷ்ட புத்திரனுக்கு தானே, அதுவும் அவர் எப்பேற்பட்ட தர்மாத்மா, அவருக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும். இப்ப இந்த க்ஷணம் நம்ம எல்லாரும் போறோம், சுமந்த்ரா ரதத்தை எடும், சகல ராஜ்யத்தையும் சிம்ஹாசனத்தையும் எல்லாத்தையும் எடுத்து காட்டுக்கு போறோம். ஏன்னா எப்படி இந்த ராமர் போனேரோ அதே மாதிரி திரும்பி வரக்கூடாது, உள்ள வரிச்சியே ராஜாவாகத்தான் வரணும், அந்த வனத்திலேயே நாங்க பட்டாபிஷேகம் பண்ணுவோம், எடு சிம்மாசனத்தை எடு, யானை எடு, அத்தனை சகலத்தையும் எடுத்து கலப்போம் அப்படிங்கிறான். வசிஷ்டர் சொன்னாராம், இப்பதான் நீ என் சிஷ்யன்னு சந்தோஷப்படுறான், எங்க ஒரு வேளை நீ கூட ராஜ்யத்தை கொடுக்கச்சு ஏத்துக்கிறியோன்னு நினைச்சேன், என் தப்பு, ரொம்ப சந்தோஷம், நான் சொல்லிக் கொடுத்தேன், வெளில போய் சொல்லிப்பேன், ராமருக்கு குருன்னு சொல்றதை விட பரதனுக்கு நான் குரு அப்படின்னு சொல்லிக்க சந்தோஷப்படுவேன்னு எல்லாரும் காட்டுக்கு போறாளாம். அங்க சிங்கிபேரபுரம் போறேன், ஏன்னா அங்கதானே கொண்டு விட்டு சுமந்திரருக்கு தெரியும் இந்த இடத்துலதான் இவர் அண்ணா இங்க பார்த்தேர்ன உடனே இவரும் எப்படி ராமர் எப்படி கிளம்பினேரோ அப்படியே கிளம்புறான், அதே வஸ்திரங்கள், அந்த ரிஷி வஸ்திரங்களே அந்த உடுத்திண்டு அவ வரான். இப்போ குஹன்கிட்ட போய் சொல்றான், வந்து அயோத்திய ராஜ்யத்தோட பரதன் வரையறனவுடனே அவருக்கு சந்தேகம் வந்திருக்கான், எதுக்கு ராஜ்யத்தோட எதுக்கு வரணும், ஒருவேளை காட்டிலேயே வந்து ராமனை தீர்த்து கட்டிட்டு 14 வருஷம் கூட இல்லாம பண்ணிடணும்ன்றது இவருடைய எண்ணமோ அப்படின்னு நினைச்சு நேர திரும்பி வந்து என்ன பண்றேன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கிறது, நம்மளால முடிஞ்சது ராம கைங்கரியம், அயோத்தியாதிபதிகளோட யுத்தம் பண்ண முடியலனாலும் நம்ம பிராணத்தை விட்டாவது நம்ம ராமனை காப்பாற்றணும், எல்லாரும் தயாரா இருந்தோம், ஆனா என்னான்னு தெரிஞ்சுட்டு வரேன்னு போச்ச இவா 2 பேருடைய இவா கோலத்தை பார்த்த உடனே ஆஹா நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு நேர பரதன் கால உள்ளேறான். அகம் துவானுகமிஷ்யாமி ராஜபுத்ரோ மகாயசஹ இயம் தே மகதி சேனா சங்கஜானாயதீமே அப்படின்னு எண்ணின் 1000 ராமன் நின் கேள்வரும், 1000 ராமன் வந்தாலும் பரதனுக்கு சமமாக மாட்டான் அப்படின்னு குஹன் சொல்றான். அப்படி கம்பன் பண்ணிக்கிறேன். தன்யாஸ்துவம், அவராவது அப்பாவனுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம், நீ காட்டுக்கு போடணும், ஆனா இவருக்கோ உனக்கு ராஜ்யம் அப்படின்னு சொன்ன போது கூட எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், தர்மம் தான், அண்ணாதான் ராஜ்யத்தை ஏத்துக்கணும்னு சகலத்தையும் விட்டுட்டு நீ வந்தியேப்பா அப்படின்ன உடனே என்னுடைய புகழ் இருக்கட்டும், அண்ணா என்ன பண்ணேன்னு சொல்லும் அப்படின்ன உடனே இங்கதான் உட்கார்ந்து இங்கதான் ஜட்டாமுடி ஆலம்பால் எடுத்துட்டு வான்னு என்கிட்ட தான் சொன்னேன், அந்த ஆலம்பால் நான் தான் எடுத்துட்டு வந்தேன், ஜட்டாபாரத்தை இங்கதான் தரிச்சுட்டேன்னு உடனே அப்படியா, அப்ப எனக்கும் ஆலம்பால் எடுத்துட்டு வரும் அப்படின்னு பரத சத்துருனாலும் ஜட்டாபாரத்தை தரிச்சுக்கிறாளாம். அதுக்கப்புறம் இங்கதான் அண்ணா படுத்துட்டேர் அப்படின்னு உடனே கதறி அழறாரு. அங்க சின்ன ஒரு துணி இருக்குதான், இது பார் சத்துருனா பார் மண்ணி இருக்குதானே, எப்பேற்பட்ட மண்ணி இப்படி ஆயிட்டு நம்ம இப்படி போகணுமே அப்படின்னு ஒவ்வொன்று அழறாராம். அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு இல்லையா, அப்போ உடனே என்ன சொல்லணும், குஹன் ராமனை பத்தி சொல்லணும், இல்ல சீதாதேவியை பத்தி சொல்லணும். அவர் சொல்றா லக்ஷ்மணனை பத்தி, லக்ஷ்மணர் எப்பேற்பட்ட மகான் தெரியுமாப்பா அப்படின்னு பரதன் கிட்ட சொல்றாரு. பரதனுக்கு தெரியாதா என்ன, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ராமனும் சீதையும் உள்ள தூங்கியிருந்தா, வெளில லக்ஷ்மணன் காவல் காத்திருந்தா, நான் சொன்னேன் இன்னைக்குதான் நாங்க இருக்கோமே, நீர் தான் நாளிலிருந்து பண்ண போறேன், நீர் உள்ள போய் நீர் படுத்துக்கோருமே, இல்ல வெளில இப்படி படுத்துக்கோருமே. ஆனா லக்ஷ்மணன் சொல்றாரு, கதம் தாசரதௌ பூமௌ சயனே சஹசீதயா, என் ராமன் என் சீதை எப்பேற்பட்ட மாளிகையில படுத்துக்க வேண்டியவா, அவா பூமியில படுத்துக்கும் பொழுது எனக்கு எப்படி தூக்கம் வரும், சக்யா நித்ரா மயா ஜீவிதம் வா சுகானிச்ச, எனக்கு எப்படி சுகம் இருக்கும், எனக்கு இனிமேல் தூக்கம் கிடையாது, அண்ணாவுக்கு பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் அப்படின்னு பூர்த்தியா ராத்திரி பூரா இருந்தேன். எப்பேற்பட்டவன் லக்ஷ்மணன் அப்படின்றதெல்லாம் பரத சத்ருகனால சொல்லிட்டு வந்தான். பரத சத்ருகனா 2 பேரும் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனான். பரத்வாஜர் ராத்திரியோட ராத்திரியா இவ அங்க போனா நல்லா இருக்காது, மெதுவா நாளைக்கு கிளம்பட்டும் அப்படின்னு விருந்து வச்சாராம். அவர் தபஸ்வி, சொர்க்கலோகத்தை இதுவே ஒரு சர்க்கம், என்னென்ன சாப்பாடு எல்லாம் அயோத்தியா மக்களுக்கு எல்லாரும் விருந்து. அவருக்கு என்ன கவலைன்னா இந்த மக்கள்லாம் அப்படி வந்திருக்கா, எப்படின்னா ராமன் போனதுக்கு அப்புறம் இவா சரியா குளிக்கல, சரியா சாப்பிடல, இந்த இதுல இவா ராமர் வந்து இவாளை பார்த்தேன்னா அவர் தாங்க மாட்டேன், அதனால இன்னைக்கு புஷ்டியாக இவா நல்லா சாப்பிட்டு நல்லா தீர்த்தா மாட்டு சகல சொர்க்கத்துல இருந்து அத்தனையும் கொண்டு வந்துட்டு தபசு பலத்தினால இவா சந்தோஷமா அங்க ராமன் கிட்ட போனாதான் அவருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவா எல்லாரையும் அந்த மாதிரி சாப்பிட்றா, எல்லாரும் சாப்பிட்றா, சந்தோஷப்படுறா, இங்கே இருந்துடலாமோ, அயோத்தியாவோட இது சுகமா இருக்கே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மறந்துட்டாராம், எதுக்கு வந்தோடனே மறந்து. சரி பரதனும் அப்படிதான் இருப்பாரான்னு பரத்வாஜர் போய், பரதா அப்படின்னா நீ சாப்பிடு அப்படின்னா, அண்ணாவை பார்க்காம நமே சாந்திர் பவஷ்யதி, என்னுடைய சாந்தி எனக்கு என் மனசு சாந்தி ஆகாது அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படின்னு பரதன் எப்பேற்பட்டவன்னு புரிஞ்சுட்டேன். ஆனாலும் ஒரு வாட்டி கேட்கிறேன், இவ்வளோ பேரோட வந்தியே ராமர் யுத்தத்துக்கு இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு.
குஹன் கேட்டான், சரி நீர் ரிஷி நீர் கேட்கலாமா அப்படின்னு நேரம் விழுந்து சேவிச்சாராம். தப்புதான், நான் சொன்னது தப்புதான், எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டேன், எல்லாருக்கும் ராமன் மேல பிரியம்பா, உனக்கு எவ்வளவு பிரியமோ எனக்கும் அதே பிரியம், அதனாலதான் கேட்ட, தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிறவன். சித்திரக்கூட்டத்துக்கு மேற்கொண்டு அண்ணா சித்திரக்கூட்டத்துலதான் இருக்கா, கவலைப்படாத அங்க போ அப்படின்னு சொல்ற. ராஜ்யம் குருஷ்வச்சாபம் ச சாசம் ச கவச்சம் ததா, அங்கேருந்து நேர போரே. இவா போயிட்டு இருக்கா, ராஜ்யம் இவாள்லாம் நிதானமா தான் வரா, இவாளுக்கு வேகம், ராமனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. வசிஷ்டருக்கும் அதே வேகம். சுமந்திரர் சத்ருக்கள் ஒரு 10 பேர் மட்டும் முதல்லயே ஓடுறாளாம். அங்க யமுனா நதி தாண்டியாச்சு, சித்திரக்கூட்டம் பக்கம் போறா. இவர் வந்து பரதன் சொல்லிண்டே வராமா, எதிராஜ்யச்ச ஹேதோஸ்துவம் ஏவி அப்படின்னு. ராஜ்ய யாவன்ன ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேஹி வா மகாபாகா நமே சாந்திர் பவிஷ்யதி, எனக்கு சாந்தி ஆகாது, எனக்கு ராமர் லக்ஷ்மணர் போய் சீதாதேவியை பார்த்தாரான். யாவன்ன சந்திர சங்காசம் திரக்ஷ்யாமி சுபானனம் பவது பத்ம பலாசா நமே சாந்திர் பவிஷ்யதி யாவன்ன சரணௌ பிராதுஹு பதிவ்யாம் அனுபிப்ததௌ பிரகிருஹீஷ்வ சிரசா நமே சாந்திர் பவிஷ்யதி, அவருடைய திருவடியில போய் என்னுடைய திருமுடியை வச்சாதான் எனக்கு சாந்தி ஆகும். யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ஹம் பித்ரு பைத்தாமஹஸ்தி, இந்த பித்ரு பைத்தாமகமான இந்த ராஜ்யத்தை அண்ணாவுக்கு கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணாதான், அபிஷேக ஜலம் குத்தினாதான் கிந்தே நமே சாந்தி பவிஷ்யத்தின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி போறேன். இங்கேருந்து போன உடனே அங்க வந்து சித்திரக்கூட்டத்துல ஆச்சரியமான சித்திரக்கூட்டம். அங்க வந்து பறவைகள்லாம் பறக்குது, ஏதோ நிறைய பேர் வந்தா காட்டுல வந்து ஒரு பயம் வரும் இல்லையா, மிருகங்கள்லாம் ஓடுறது. லக்ஷ்மணா என்னன்னு பாரு அப்படின்னு உடனே லக்ஷ்மணன் மேலே ஏறி பார்க்கிறேன், அயோத்தியாவோட கொடி தெரியறது, பரதன் வரான்னு தெரியறது. அண்ணா பரதன் தான் வரான், யுத்தத்துக்கு தான் வரான்னு நினைக்கிறேன், உண்மை இப்படியே இங்கேயே அடிச்சுட்டு போலான்னு இருக்கேன், நான் ஆயுதத்தை எடுத்துக்கிறேன், நீ உள்ள போரும், நான் சண்டை போடுறேன் அப்படின்னாராம். உடனே ராமர் கோவம் வந்துடுது. ராமஸ்ய வச்சனம் சுத்வா வந்து, என்னப்பா இப்படி சொல்ற, ராஜ்யம் இப்போ பரதனை இவ்வளவுதான் நீ புரிஞ்சுண்டியா, ராஜ்யம் குருஷ்வச்சாபம் ச சாசம் ச கவச்சம் ததா, என்ன இப்போ ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் ராஜ்ய அஸ்மை பிரதீயதாம், உனக்கு ராஜ்யத்தை கொடுத்து பரதா நீ என்னோட காட்டுல வானா உடனே ராஜ்யத்தை கொடுத்து லக்ஷ்மணன் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவான் பரதன், அவனை போய் நீ இப்படி நினைச்சிய அப்படின்னு உடனே பண்ணது தப்புதான் அப்படின்னு தெரிஞ்சு, அண்ணா ஒரு வேளை உண்மை பார்க்கறதுக்கு தான் வராரோ என்னவோ அப்படின்னு. பரத சத்ருக்னா அங்கேருந்து ஓடி வரா, பார்க்கறா, அங்க பாரு அங்க வஸ்திரம் தெரியறது, இங்க பாரு இங்க கொடி ஒண்ணு இருக்கு, மேல கட்டி வச்சிருப்பாளாம். ஏன்னா காட்டுல எங்கேயாவது போனா இடம் தெரியாதுன்றதுனால ஒரு மரத்துக்கு மேல ஏதாவது ஒரு பெடி கட்டி வச்சிருக்கலாம் லக்ஷ்மணன், சுலபமாக பார்த்து வரத்துக்கு. அங்கங்க இது பார்த்தா இது அண்ணா இங்க இருக்கிற இடம் தான் தெரியறது. கொஞ்சம் கொஞ்சமா வரா, அங்க வில்லு மாட்டிருக்கு பாரு, அண்ணா இருக்கேன்னு குழந்தை மாதிரி கத்திண்டு வரே, அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, சீதாதேவி அண்ணா தெரிஞ்சிட்டான்னு ஓடி வந்து நேர ராமருடைய பாதுகையில வந்து ஜட்டிலம் சீரையாவாசன் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷராமோ ருதர்ஷோ யுகதாம் பாஸ்கரம் யதா, சூரியனை போல இருந்த அந்த ராமனை சேவிச்சு ராமன் கிட்ட வந்து சொல்றேன், மேற்கொண்டு சரித்திரம் பாதுகா பட்டாபிஷேகம் இது சமயமானதுனால நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.